அதி சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆராதனையிலும் கலந்து கொண்டு தேவனை ஆராதிக்க கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாயிருக்கிற எங்கள் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே ஸ்தோத்திரம். நீர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாயிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய தயவுக்காக, உம்முடைய பிரசன்னத்துக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய மகிமையான பிரசன்னத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த ஆராதனையிலும் தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை இயேசுவின் நாமத்தில் அளவில்லாமல் இறங்குவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனையை கர்த்தர் ஒருவரே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த ஆராதனையில் கர்த்தர் ஒருவரே மத்தியஸ்தராயிருந்து கிரியை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை ஆளுகை செய்ய, நீர் ஒருவரை கிரியை செய்வதற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் சகல காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நடத்துகிற என் பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் அபிஷேகமானது அளவில்லாமல் ஊற்றப்படுவதற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் மகிமையாய் இறங்கி அவன் பூரணமாய் ஆளுகை செய்து பூரணமாய் வெளிப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். வரவேண்டிய ஜனங்களை வேகமாய் கொண்டு வாரும் ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏக இருதயத்தோடு ஏக சிந்தையோடு கர்த்தரை துதித்து ஆராதித்து தேவ பிரசன்னத்தோடு தெய்வீக விடுதலையோடு கடந்து போக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை கர்த்தரே பொறுப்படுத்திக் கொள்ளும். துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலின் ஆழம் போல் கருணையோடு இறக்கும், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அன்பை எண்ணி நம்ம தேவ சமூகத்தில் அவரை பாடி துதித்து ஆராதிப்போம். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. காடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. கடலின் ஆழம் போல் கருணையோடு இரக்கம், கரையில்லை அவர் அன்பு கரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கொடுமையோ சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதியே மதில்களின் மீதே. கொடுமையோ சீரல் பெருவெள்ளம் போல அடிக்கையில் மோதியே மதில்களின் மீதே. பலனும் வேளைக்கும் எளியோர்க்கும் திடனாய், வெயிலுக்கும் ஒதுங்கும் நிழலுமானார். பலனும் வேளைக்கும்
நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் கோரமாய் வந்தும் கிருபையில் நிலைக்க. தேவகுமாரில் நின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க இடமளித்தார். தேவகுமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவிக்க இடமளித்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கல்லும் முள்ளுகளுள்ள காடின பாதையிலே கலக்கங்கள் நேருக்கங்கள் ஆகமாதை வாருத்த. கல்லும் முள்ளுகளுள்ள காடின பாதையிலே கலக்கங்கள் நேருக்கங்கள் ஆகமாதை வாருத்த. எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம் முன் செல்கிறார். எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம் முன் செல்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. சீயோனை சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. சீயோனில் சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரும் நாள் நெருங்கி வந்திடுதே. முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என் இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் யாருக்கு சொல்லுங்க? அவருடைய வசனங்களை கை கொண்டு அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஹல்லேலூயா. வெறும் ஜெபிப்பதனால் ஆசீர்வாதம் கிடைப்பதில்லை, வெறும் ஆலயத்துக்கு வருவதனால் ஆசீர்வாதம் கிடைப்பதில்லை. கர்த்தர் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி தங்கள் பாதையில் நடக்கிறவர்கள் தான் தேவனுடைய ஆசீர்வாதம். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே.
வசனம் எல்லா கரங்களை தட்டி பாடுவோம். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். என் பெலன் ஆரோக்கியம் தேவன் தானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பெலன் ஆரோக்கியம் தேவன் தானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? வாய்களை விரைவாய் திறந்து பாடுவோம். நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் நன்மைக்காய் செழி தொங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் நன்மைக்காய் செழி தொங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால். ஆமென். விசுவாசத்தோடு சொல்வீங்களா? நிச்சயமாகவே ஆசீர்வாதம் உண்டு அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களுக்கு. ஆமென். கை கொள்ளுகிறவர்களுக்கு. உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தொங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தொங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எங்கள் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் சரி சொல்வோமா? நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். என் பெலன் ஆரோக்கியம் தேவன் தானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பெலன் ஆரோக்கியம் தேவன் தானமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் அப்படியே முழங்கால் படி பாடுவோம். நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன்.
உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். கையிலும் வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால். ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுவோமா? நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால். ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? நம் தேவனால் நமக்கு ஆசீர்வாதம் உண்டே. அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது, அவருடைய வசனங்களை கீழ்ப்படியும் பொழுது. ஆமென். ஜீசஸ். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய சிரசின் மேல் வர வேண்டும் என்றால் ஆமென். அவருடைய வழிகளில் நடக்க வேண்டுமே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் உணர்ந்து பாடுவோமா? உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். கை கொள்ளுவேன். ஆமென். தேவாசீர்வாதம் தேவாசீர்வாதம். ரிபரஷ்ய கரபரதிரதலரபரபா. ஆமென். ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல தங்கி இருக்கும் பொழுது ஆமென் நம்மை கடன் வாங்க விட மாட்டாரே. இருப்பதை வைத்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா? 5 அப்பம் 2 மீன்களை வைத்து 5000 பேரை போஷித்த தேவன். இருப்பதை வைத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென். ஆமென். நம் தேவன் பெரியவர்.
நம் தேவன் அவர் பெரியவர். அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதையில் நாம் நடப்போம் என்றால் அவருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே அவர் நமக்கு தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தெய்வமே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ரச்சா, ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ரச்சா. ரிபார ஷகர போரதி ரதலர பரபலரபா ரிபாபர ஷபர போரதி ஆந்தரதலர பலரபா ரிகபர ஷபர போராதி ரதலர பலரபரபலரபா. தேவ தொடுதல், தேவ தொடுதல் ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும். ஆமென் ஆமென். வல்லமையாய் வல்லமையாய். ஆமென் ஆமென். ரஷகர பீரபரதலர பரபலரபரபா ரிபாபர ஷபர போரதி ரதலர பலரபரபா ரியாந்தர கரதி ரதலர ஷபர பலரபரபலரபா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஒருவரையும் வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல, ஒருவரையும் அவர் வெறுமையாய் விட்டு விடுகிற தேவன் அல்ல. உங்களை ஆசீர்வதிக்கவே அவர் உங்களை அழைத்திருக்கிறாரே, உங்களை ஆசீர்வதிக்கவே அவருக்கு விருப்பமே. ஆமென். உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே ஆமென் உங்களை வேறு பிரித்து எடுத்தாரே. ரிபர ஷகர பீரபரதலரபரபாம் ரியாந்தர ஷபரபரதிலரபரபாம். தேவ பிள்ளையே, அவரை நீங்க துதித்து ஆராதித்து கொண்டே இருப்பீங்களா? கரங்களை தட்டி உற்சாகமாய், கரங்களை தட்டி உற்சாகமாய் அவருக்கு நம்ம ஆராதனைகளை செலுத்தி கொண்டே இருப்போம். ஆமென். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், அவர் துயாதி துய நல்ல தெய்வம். ஆமென் ஆமென் ஆமென். துதிகளுக்கு பாத்திரர் அவர் ஒருவரே. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நம்மத்தில் வீற்றிருக்கிறாரே. அவர் சொல்ல தவறாதவர். அவர் வாக்கு பண்ணினா அந்த சொல் தவறாமல் நமக்கு வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொடுக்கிறவர், வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி கொடுக்கிறவர். ஷபரபோரதீரதலர கரதியாந்தரலரபரபாம் ரிபாபர ஷபரபோரதீரதலரபரபா ரிபார ஷகரதீரதலரபரபரபலரபா ரிபாபர ஷபரபரதலரபரபரதலரபரபா. ஆமென் ஆமென். விசுவாசத்தோடு 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 ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தோடு அவரை ஆராதித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி என்ன தடை இருக்கு? கொஞ்சம் யோசித்து பார்த்து ஆமென் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஆராதனை செய்து கொண்டே இருப்பீங்களா? ரபர ஷகர போரபீரதலரபரபரபலரபா ரிபாபர ஷபரபோரதிலரபரபலரபா ரிகரதலர ஷபரபோரதிலரபரபா. ஆமென் ஆமென் ஆமென். அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆமென் அவருக்கு எதிராய் வருகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போக பண்ணுகிற தேவன் அவர். ரிபாபர ஷபரபோரதியாந்தலரபரபலரபரபா ரிபார கரதிலரபர ஷபரபலரபா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரே. உன்னை விட்டு விடாத தேவன் அவர், உன்னை விட்டு விடாத தேவன் அவர், அவர் உன்னை விட்டு விலகாத தேவன் அவர். ஷபரபோரதீரதலரபரபலரபரபா ரிபாபர ஷகரதீரதலரபா. இந்த நல்ல தெய்வத்தை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறியே தேவ பிள்ளையே. இந்த நல்ல தெய்வத்தை நீ கண்டு கொண்டாயே, இந்த நல்ல தெய்வத்தை நீ ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறாயே. நிச்சயமாகவே விடுதலை விடுதலை விடுதலை. ரிபாபர ஷபரபோரதீரதலரபரபா. வாஞ்சையோடு அவர் சமூகத்தில் விடுதலைக்காய் கேட்கிற பிள்ளைகளுக்கு அவர் இந்த நேரத்தில் விடுதலைகளை கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார், விடுதலைகளை கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார். கட்டுகள் அறுக்கப்படுகிறது. உங்க வாழ்க்கையில காணப்படுகிற கட்டுகள் அறுக்கப்படுகிறது. அந்தகார கிரியைகள் சுட்டெரிக்கப்படுகிறது. ஓரி பாரதரதரந்தர ஷகரதீரதலரபரபலரபரபா ரியாந்தர ஷதரதராதிலரபரபரபலரபரபா ஓரி கபபபபபர ஷபபபரபரதீரதலரபா ரியாந்தலர ஷபரபரபலரபரபா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த பொழுது அவர்களுக்கு முன்பதாய் செங்கடல், அவர்களுக்கு பின்பதாய் பார்வோனுடைய சேனை. ஆனால் அவர்களை கைவிடாத தேவன், வாக்கு தந்து கொடுத்து எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்த தெய்வம் செங்கடல் வழியாய் நடக்க செய்தாரே, செங்கடல் வழியாய் நடக்க செய்தாரே. உன் பாதைகள்லாம் வனாந்திரம் போல இருக்குதா தேவ பிள்ளையே?
அவரை நீ உறுதியாய் பற்றிக் கொள்வாயானால் வண்ணாந்திரமாய் காணப்படுகிறவனுடைய பாதைகளை அவர் செழித்தோங்க செய்கிற தேவன். அவர் செழித்தோங்க செய்கிற தேவன். அவருடைய கரம் பிடித்து நடப்பாயானால், ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தத்தை கேட்டு நடப்பாயானால், இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அருமையாய் நடத்தி கொண்டு சென்றாரோ அதுபோல உங்கள் ஒவ்வொருவரும் நடத்தி செல்ல அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறாரே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாம இருக்கா? உங்க கண்களுக்கு முன்பதாய் எந்த ஒரு அடையாளமும் தெரியாம இருக்கா? கவலைப்படாதீங்க, அவர் பார்த்து கொள்வார், அவர் பார்த்து கொள்வார். முடிந்தவரை எல்லாரும் நேர்கள் முழங்கால் படியிட்டு, நேர் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் சொல்லுவோமா? ஜீசஸ், ஹல்லேலூயா. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரை முன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரை முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின் செல்லுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின் செல்லுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தரின் பக்கமுண்டு. வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின் செல்லுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின் செல்லுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இங்கே நான் பரதேசி ஆனாலும் அங்கே ஓரிடமுண்டு. இங்கே நான் பரதேசி ஆனாலும் அங்கே ஓரிடமுண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். இயேசுவை நம்புவேன்,
நாளெல்லாம் நான் பின் செல்லுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின் செல்லுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. காலடி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? போனாலும் சபை சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தரின் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின் செல்லுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின் செல்லுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை நம்பு. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நாளெல்லாம் நான் பின் செல்லுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஓ ஜீசஸ், தேவ பிள்ளையே, அவரிடம் நீ உன் முழு இருதயத்தை ஒப்பு கொடுத்துரு. தலை குனிந்த நீ உன் தலையை நிமிர செய்வார் அவர். ஒரு நாளும் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. மனிதர்களுக்கு முன்பதாய் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னுடைய சத்ருவுக்கு முன்பதாய் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னுடைய சத்ருவுக்கு முன்பதாய் அவர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை உயர செய்வார். ஆமென். உன்னை உயர்த்துவார், உன்னை பெருக செய்வார், உன்னை அவர் ஆசீர்வதிப்பாரே. அவருடைய பாதைகளில் செவ்வையாய் நடப்பாயானால், அவருடைய வசனங்களுக்கு படி நீ நடப்பாயானால், அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பாயானால், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆமென் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை இன்றும் தேவ சபைக்கு அவர் கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை மாத்திரம் உறுதியாய் பிடித்துக் கொண்டு அவரை மாத்திரம் நீ நம்புவாயானால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நீ எந்த இடத்துலலாம் தலை குனிந்தாயோ நீ எழுதி வைத்துக்கொள். உன்னுடைய நோட்ல எழுதி வைத்துக்கொள். இந்த இடத்துலலாம் நான் தலை குனிந்தேன், ஆனால் தேவன் தலை குனிந்த இடத்துல என்னை உயர்த்துவார். உண்மையாய் அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவேன் வாக்குத்தத்தமாய் சொல்லி இருக்கிறாரே. கரங்களை தட்டி ஒரு விஷயம் அவருக்கு நம்ம ஆராதனை செலுத்துவோமா? ஆமென். ஜீவனுள்ள தேவன் அவர். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் வாக்கு தந்ததில் உண்மையுள்ள தேவன் அவர். ஆமென். நீ நம்பி அவரிடத்தில் வந்திருப்பாயானால், அவரை நம்பி நீ பிடித்துக் கொண்டு இருப்பாயானால் நிச்சயமாகவே நிச்சயமாகவே இன்றே நீ விடுவிக்கப்பட்டவளாய், இன்றே நீ விடுவிக்கப்பட்டவனாய்
இந்த இடத்துல இருந்து கடந்து செல்ல கர்த்தர் உன்னை உயர்த்துவாராக. ஷஹரபரபோரதி ஆலரபரபலரபா பெற்றுக்கொள்ளுங்க. அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். முழு மனதோடு முழுதனதோடு ஆராதித்து அவர் சமூகத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆசீர்வாதத்தின் பாத்திரவான்களாய் மாற்றிக்கொள்ளுங்க. Yes, Jesus, hallelujah, 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 amen. Oh, shabababababa, ribaradara karadi andalarabaraba, ribababara shabarabalaraba. இந்த மும்பை பட்டணத்துல ஒருவேளை நீங்க பரதேசி போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே, ஒரு இடமா மாற்றிக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறேன்னு. ஆனா நமக்காக பரலோகத்தில் நாம் வசிக்கும்படியாய் நித்தியமாய் அங்க இருக்கும்படியாய் அவர் நமக்காய் ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாரே. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ரச்சா. அப்பா, எங்கள் மத்தியில் நீங்கள் உள்ளாவி கொண்டு வந்ததுக்காய் நன்றி அப்பா. உம்மை பாடி துதித்து ஆராதிக்க நீங்கள் எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காய் நன்றி ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து அப்பா வந்த பிள்ளைகளை நீங்கள் நிரப்பினீர், உமக்கு நன்றி ராஜா. விடுதலையாக்கினீர், நன்றி ராஜா. கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கினீர், நன்றி அப்பா. ஆமென். சத்ருவின் கிரியைகளிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறீர், நன்றி ராஜா. விடுதலையோடு எங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்ப போகிறீர், நன்றி. தொடர்ந்து மீதியான பகுதி எங்கள் கரத்தில் கொடுக்கிறோம் ராஜா. தேவ வார்த்தை பரலோகத்திலிருந்து வெளிப்படும்படி ஆட்சேபிக்கிறோம், பரலோகத்திலிருந்து வெளிப்படும்படி ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுங்க. நீங்கள் நிறைவாய் ஆசீர்வதித்து அனுப்புங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பிரசன்னராயிருங்க, நீங்கள் வெளிப்படுங்கப்பா. உங்கள் கரத்தில் முற்றிலுமாய் தாழ்த்தி விரும்பியாக்குகிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் நான் மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். अति शीघ्र आने वाले प्रभु यीशु के नाम से एक बार फिर बधाई दे के स्वागत करता हूं. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். परमेश्वर भला है. கடந்த வாரத்தின் செய்தியின் தொடர்ச்சியை தான் கர்த்தர் நம்மோடு இன்றைக்கும் பேச விரும்புகிறார். पिछले हफ्ते के संदेश को ही आज भी प्रभु लगातार बात करना चाहते हैं. இன்னைக்கு எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் கொண்டு போக பிரயாசப்படுகிறேன். आज भी जितना दूर तक जाएगा उतना दूर तक ले जाने का प्रयास करूंगा. முடிந்தால் முடியட்டும், இல்லாவிட்டால் அடுத்த வாரம் தொடரலாம். होगा तो होने दो, नहीं तो अगले हफ्ते लगातार जारी रखेंगे. ஆமென், आमीन. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. परमेश्वर आपके
साथ रहेंगे। ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52வது அதிகாரம் 1வது வசனம். ईसाया भविष्यद्वक्ता के पुस्तक का 52वें अध्याय का पहला वचन। எழும்பு எழும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். जाग जाग सियोन अपना बल धारण कर। அடுத்த வசனம் சொல்கிறது தூசியை உதறிவிட்டு எழும்பு. अगला वचन कहता है तेरे धूल को झाड़ कर उठ। நம்மை ஆண்டவர் எதற்காக ரட்சித்திருக்கிறார்? हमें परमेश्वर किस लिए उद्धार किए गए? ஏன் ஆண்டவரை தேடும் ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்? क्यों प्रभु को ढूंढने का एक हृदय दिए गए? கர்த்தருக்காக எழும்புவதற்காக, प्रभु के लिए उठने के लिए, ஆண்டவருடைய வருகையிலே எழும்பி அவரோடு கூட பரலோகத்துக்கு போவதற்கான ஒரு ஆயத்த நிலைமையை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். उनके साथ उठकर स्वर्ग जाने के लिए एक तैयारी की स्थिति हमें दिए गए। तब கர்த்தரோடு எழும்பி போக வேண்டுமானால் प्रभु के साथ उठकर जाना है तो நம்முடைய வாழ்க்கையில் தூசியை உதறிவிட்டு எழும்ப வேண்டியது அவசியம். हमारे जीवन के धूल को झाड़ कर उठना आवश्यक है। தூசி என்பது பாவம் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மோடு சொன்னார். धूल मतलब पाप है करके परमेश्वर ने हमसे कहा। அப்ப நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடிய மூன்று காரியம். तो हमारे आत्मा प्राण शरीर को अशुद्ध करने वाले 3 कार्य। மாமிசத்தின் இச்சை, शरीर की अभिलाषा, கண்களின் இச்சை, आंखों की अभिलाषा, ஜீவனத்தின் பெருமை. जीविका का घमंड। கடந்த வாரத்திலிருந்து ஜீவனத்தின் பெருமையை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். पिछले हफ्ते से जीविका के घमंड के बारे में बात कर रहे हैं। தேவனுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, பரிசுத்தத்தில் 3 வித பரிசுத்தம்னு சொன்னேன். पवित्रता में 3 प्रकार की पवित्रता करके मैंने कहा। ஞாபகம் இருக்கா? याद है क्या? உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறதுக்கு இப்ப நேரம் இல்லை எனக்கு. अभी आपसे सवाल पूछने के लिए समय नहीं। ஏமன் ஒன்றாவது, पहला, ஏமன் மனிதனை திருப்திப்படுத்தக்கூடிய பரிசுத்தம். मनुष्य को तृप्त करने वाली पवित्रता। அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். उनके विषय में पवित्र शास्त्र कहता है चूना लगाया हुआ कब्र। மனிதனுக்கு முன்பதாக பரிசுத்தவான்கள் போல் இருப்பார்கள், உள்ளத்திலோ அவன் அசுத்தங்கள் நிறைந்திருக்கும். मनुष्य के सामने पवित्र जैसे दिखेंगे लेकिन अंदर अशुद्धता भरा रहेगा। இரண்டாவது ஒரு பரிசுத்தம், दूसरा एक पवित्रता, நம்மை நாமே திருப்திப்படுத்திக் கொள்வது. अपने आप को तृप्त कर लेना। அவனை விட நான் பரவாயில்ல, उससे मैं अच्छा हूँ, பாஸ்டரை விட நான் பரவாயில்ல, पास्टर से भी मैं अच्छा हूँ, அந்த ஊழியக்காரனை விட நான் பரவாயில்ல. वो सेवक से भी मैं अच्छा हूँ। நல்லா கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान दीजिए। எந்த ஊழியக்காரனை பற்றியும் தப்பா எதையாவது போட்டிருந்தாங்கன்னா நீ நம்பவே செய்யாத. किसी सेवक के बारे में गलत कुछ डाला तो भरोसा ही मत कर। அதை பார்த்துக்கிட்டு நம்ம நாசமா போக வேண்டாம். என்ன, उसे देखकर हम बर्बाद ना हुए, நம்ம ஆவி கெட்டு போயிடும். हमारा आत्मा नष्ट हो जाएगा। நம்ம பாதையில போயிட்டே இருப்போம். हम हमारे रास्ते में चलते जाएंगे। அல்லேலூயா. हालेलुया। மும்பை மக்கள் நல்ல மக்கள். मुंबई के लोग अच्छे लोग। எப்படி தெரியுமா? कैसे पता है क्या? ஒருத்தனை அடி அடின்னு சாகடிச்சாலும் சரி, एक को मार मार करके मरने के लिए मारे तो भी चलो मेरा काम है, मैं जाता हूं, टाइम नहीं है. यहाँ मैंने ना पोरे पा நல்ல பிள்ளைங்க தான். अच्छे बच्चे, ஆனா என்ன பண்றது? लेकिन क्या करे? விசுவாச வாழ்க்கையில அப்படி இருக்கணும்னா विश्वासी जीवन में वैसे रहना चाहिए। விளங்கிச்சா உங்களுக்கு? समझे क्या? யாரையும் பார்க்க கூடாது. किसी को मत देखिए அவன் அப்படி இவன் இப்படி. ये ऐसा है वो वैसा है। ஆண்டவர் கேட்பார், நீ எப்படி? परमेश्वर पूछेंगे तू कैसा है। என்ன பற்றி சாம்கிட்ட கேட்பாரா, சாம் எப்படின்னு? मेरे विषय पास्टर जी के विषय में मेरे से पूछेंगे क्या कैसे करके? नहीं கேட்க மாட்டார். नहीं, நீ எப்படி? तू कैसा है, அதான். वही। சோ என்ன, அவங்கள பார்த்து நம்ம பரிசுத்தத்தை எடை போட்டுற கூடாது. तो उन्हें देखकर हमारी पवित्रता को हमें जो हिसाब नहीं लगाना है। அவங்கள விட நான் பரிசுத்தவான். हाँ, उनसे मैं पवित्र हूँ। இந்த ரெண்டு பரிசுத்தமும் ये दोनों पवित्रता ஜீவனத்தின் பெருமையை குறிக்கிறது. जीविका के घमंड को बताता है। ஆமா, மத்தவங்கள நான் விட பரிசுத்தவான் நான். हाँ, दूसरों से मैं पवित्र हूँ। ஆமா, ஸ்தோத்திரம். மனிதனை திருப்திப்படுத்தக்கூடிய பரிசுத்தமும் அப்படித்தான் ஜீவனத்தின் பெருமையை குறிக்கிறது. मनुष्य को तृप्त करने वाली पवित्रता भी वही है, जीविका के घमंड को बताती है। மூன்றாவது ஒரு பரிசுத்தம் இருக்குது. இன்னைக்கு கடைசியில நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். तीसरी एक पवित्रता है, आज अंतिम समय से बताऊंगा। கடந்த வாரத்தில் நம்மோடு பேசின காரியத்தை ஒரு சின்ன ஒரு நிமிஷத்துல சொல்லிடுறேன். पिछले हफ्ते जो कार्य मैंने आपको बताया था 1 मिनट में मैं बता देता हूँ। ஜீவனத்தின் பெருமை என்பது ஒரு குட்டி சாத்தான். जीविका का घमंड मतलब एक छोटा शैतान। யாருக்கு தான் பெருமை வரும்னா, किसको घमंड आता है? அந்த லூசிஃபர் ஆவி, அந்த குட்டி சாத்தான் உள்ள வந்துச்சுன்னா தான் பெருமை வந்துடும். वो लूसीफर की आत्मा छोटा शैतान अंदर आएगा तभी घमंड आएगा। உங்களுக்கு தான் உடனே மண்டையில 2 கொம்பு வந்துடும். तुरंत उनके सिर पे 2 सिंग आ जाएगा। என்ன மாதிரி பெரிய ஆளெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு நினைப்பு வந்துடும். मेरे जैसा बड़ा कोई नहीं करके विचार आ जाएगा। அப்ப கடந்த வாரத்தில் கர்த்தர் அதை குறித்து தான் சொன்னார். तो पिछले
पिछले हफ्ते परमेश्वर उसके विषय में कहे। 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 4வது வசனத்தில் சொன்னாரு, पहले थिस्सलुनीके के दूसरे अध्याय के 4थे वचन में कहे, அந்தி கிறிஸ்து வரும்போது தன்னைத்தான் உயர்த்துகிறவனாக இருப்பார். मसीह का विरोधी जब आएगा तो अपने आप को ऊंचा करेगा। ஆமென். आमीन। ஹalleluya. 2 தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் chapter 2 verse 4. दूसरा थिस्सलुनीके का दूसरे अध्याय का 4था वचन, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, वहां पर कहा गया है, ஏமன் தன்னை உயர்த்துகிறவனாகவும் अपने आप को ऊंचा करने वाला, தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பார். परमेश्वर के भवन में परमेश्वर के सिंहासन पर बैठकर परमेश्वर हूं करके दिखाएगा। ஹalleluya. हालेलुया। அது குறித்து கடந்த வாரத்தில் சில காரியங்கள்லாம் சொன்னேன். उसके विषय में पिछले हफ्ते कुछ कार्य बताया। நமக்குள் ஒரு மேட்டிமையான இருதயம், பெருமையின் இருதயம் வருகிறது என்று சொன்னால் அந்தி கிறிஸ்துவின் ஆவி வருகிறது. हमारे अंदर घमंड करना, बड़ाई करने का एक विचार आता है तो हमारे अंदर मसीह के विरोधी की आत्मा है। அவன் வந்துட்டா அப்படின்றது 6 நிலை உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன். वो आएगा तो कर कैसे करके 6 स्थिति आपको बताया। அந்தி கிறிஸ்துவின் ஆவியும் அற்புத அடையாளங்கள் செய்ய, मसीह के विरोधी का आत्मा भी अद्भुत चमत्कार करेगा। இந்த அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்கிறது, इस अध्याय का 10वां वचन कहता है, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே जो नाश होने वाले हैं ஏவன் வஞ்சகத்தோடு அவன் வருவான். वो धोखा विश्वासघाती के साथ आएगा। ஏவன் அந்தி கிறிஸ்துவின் ஆவி ஒருவனுக்குள் வந்தால் मसीह के विरोधी की आत्मा के अंदर आएगी तो சத்தியத்தின் மேலுள்ள அன்பு அவனுக்கு குறைந்து போய்விடும். सत्य के ऊपर का प्यार उसका कम हो जाएगा। இப்ப அவனுக்கு என்னதான் இருக்கும்? अभी उसके अंदर क्या रहेगा? தனக்குள் மேட்டிமை வந்து கொண்டே இருக்கும். उसके अंदर बड़ाई करना आएगा। சத்தியத்தை அவனுக்கு சொன்னாலும் அவன் காதுகளில் கடந்து போகாது. सत्य की बातें कहोगे तो भी उसके कानों में नहीं जाएगा। முடிவை குறித்து வேதம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. अंत के बारे में 10वें वचन में कहा गया है। ஆமென். அங்கே சொல்ல அவனுடைய முடிவு அதுக்கு பிறகுள்ள வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அது முடிவு அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. उसी वचन में कहा गया उसका अंत சத்தியத்தின் மேலுள்ள அன்பை விட்டு விலகி सत्य के प्रेम से हटकर மனிதனுடைய புகழ்ச்சியினாலும் मनुष्य की तारीफों से தற்பெருமையினாலும் நடப்பார். अपने खुद के गर्व में चलेगा। போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், அந்தி கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனுக்கு கண்டிப்பா பணம் பொருள் நிறைய கிடைக்கும். पिछले हफ्ते मैंने कहा था मसीह के विरोधी को जो पीछे करेगा उसको जो पैसे और नाम मिलेंगे। ஏன் ஆண்டவர் அவனை அழிக்கவில்லை? क्यों परमेश्वर से नाश नहीं किए? மத்தேயு 13வது அதிகாரத்திலே சொன்னேன். मत्ती के 13वें अध्याय में कहा था, ஏமன் களைகளும் இருக்கிறது, கோதுமை மணிகளும் இருக்கிறது. गेहूं भी और जंगली पौधे भी है। எஜமான் சொல்கிறார், मालिक कहता है களைகளை இப்போது பிடுங்க வேண்டாம், जंगली पौधे को अभी मत उखाड़ो, அறுப்பு காலம் வரும், कटनी का समय आएगा, களைகளை பிடுங்கி நெருப்பிலே போடுங்கள், जंगली पौधे को काट कर आग में डाल दो, கோதுமைகள் பரலோக களஞ்சியங்களில் சேர்க்கப்படும். और गेहूं जो है स्वर्ग के भंडार में इकट्ठे की जाएंगे। हालेलुया, हालेलुया। இன்னைக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆவியினால் எவன் செயல்படுகிறான் என்பது ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். आज मसीह के विरोधी की आत्मा से कौन कार्य कर रहा है करके हमें नहीं पता हो। அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே அடையாளம் தான், उसको पता लगाने की एक ही निशानी, பெயர் புகழை தேடுவான், பணத்தை தேடுவான், नाम और प्रशंसा को ढूंढेगा और पैसे के पीछे चलेगा தானே உயர்த்தி கொண்டே இருப்பான். இதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. और अपने आप को ऊंचा करते रहेगा। यही मसीह की विरोधी की आत्मा ஒரு है। கூட்டம் ஜனம் அவனை ஃபாலோ பண்ண, और एक झुंड लोग उसके पीछे चलेंगे। இயேசுவண்டை ஜனத்தை நடத்த மாட்டான், தன் பக்கம் திருப்பிக் கொள்வான். यीशु की तरफ लोगों को नहीं चलाएगा, उसके खुद के पीछे चलाएगा। அவனுடைய முடிவு கடைசியிலே தான் தெரியும் என்று வேதம் சொல்கிறது. उसका अंत क्या होगा वो अंत में ही पता चलेगा करके पवित्र शास्त्र कहता है। ஹalleluya, हालेलुया। அண்டை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। ஒருவேளை நான் இன்னைக்கு இறந்து போயிட்டேன்னு வைங்களா, हो सकता है आज मैं मर गया करके रख लीजिए। நீங்க எல்லாரும் பாஸ்டர் குறித்து நிறைய சாட்சி சொல்லலாம். आप सभी पास्टर जी के विषय बहुत गवाही दे सकते हैं। ஒருவேளை என் பாடி ஒரு 4 நாள் ஐஸ் பெட்டியில வச்சு வச்சிருக்காங்க. हो सकता है मेरे शरीर बॉडी को 4 दिन आइस की पेटी में रखे गए। உங்க ஒவ்வொருத்தருக்கு ஏமன் சொல்லி நீங்க என் பாஸ்டர் குறித்து 4 வார்த்தை சொல்லுங்கண்ணா. आपको हर एक को बुलाकर पास्टर के बारे में 4 बातें बोलिए करके बोलेंगे तो செத்த பிறகு கெட்ட வார்த்தை ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க, நல்லதுதான் சொல்லுவீங்க. मरने के बाद गाली नहीं दोगे, अच्छी बातें बोलोगे। எப்பவுமே பாத்தீங்கன்னா செத்த பிறகு செத்த வீட்டுல பாருங்க, मरने के घर में देखिए, சாகிறதுக்கு உயிர் போறதுக்கு முன்னால வரைக்கும் திட்டிருப்பேன், நாசமா போனே. मरने से पहले बोले अरे बर्बाद हुआ, बेकार है। இருக்கிறதுக்கு செத்து போனா நல்லா இருக்கும். वो रहने से अच्छा मर गया होता। ஐயோ செத்து போயிட்டாங்களா, मरने के हाय हाय मर गया, நல்லவங்க बहुत अच्छे थे। இதான் இந்த சா வீட்டுக்குள்ள பிரச்சனை. यही मृत्यु के घर की परेशानी है। அதிக பொய் சொல்லுகிற 2 இடம், अधिक झूठ बोलने वाला 2 जगह, ஒன்னு கல்யாணம், एक शादी। யோசித்து பாருங்க, உங்க கல்யாணத்துல யாராவது உண்மை சொல்லி கல்யாணம் பண்ணிருக்கலாம்? आपके शादी सोच के देखिए, आपके शादी में सच बोल के शादी किए क्या? கண்டிப்பா ஒரு 10 பொய்யாவது நுழைச்சிருப்பீங்க. अनिवार्य 10 झूठ तो उसमें घुसाए होंगे। எங்க கல்யாணத்துல பொய் சொல்லல, हमारे शादी में झूठ नहीं बोले, சீதா சீதா. सीधा सीधा। எனக்கு ஒண்ணே இல்ல, मेरे पास कुछ नहीं था, 4 துணி தான் இருக்கு. 4 कपड़े ही थे। ஆமென், आमीन, praise the Lord, praise the Lord, ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया। ஆமா. அடுத்தது செத்த வீட்டுல,
अगला मृत्यु के घर। அப்ப நிறைய பாஸ்டர் பற்றி அப்படியே புகழ்ந்து சாட்சிலாம் சொல்றீங்க. ऐसे सब जन पास्टर के बारे में प्रशंसा करके गवाही दे रहे। ஐயோ இந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல நல்ல சாட்சி சொல்றாங்க அப்படின்னு ये बच्चे सभी अच्छे अच्छे गवाही दे रहे कर कर ஆண்டவர் நினைச்சு परमेश्वर सोच कर என்ன பரலோகத்துக்கு எடுக்க மாட்டார். मुझे स्वर्ग नहीं लेंगे। பரலோகத்துக்கு स्वर्ग में நீங்க 1000 சாட்சி சொல்லலாம். आप लोग हजारों गवाही दो। அதெல்லாம் கேட்டு எனக்கு மார்க் போட்டு என்ன பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டார் ஆண்டவர். वो सब सुनकर मेरे को मार्क्स देकर मुझे स्वर्ग नहीं लेकर जाएंगे। ஆனா लेकिन நான் இந்த பூமியில வாழும்போது मैं इस पृथ्वी पे जीते समय அனுதினமும் என் மார்க் ஷீட்ல மார்க் ஆண்டவர் போட்டுக்கிட்டே இருக்கிறார். हर दिन मेरे मार्कशीट में परमेश्वर मार्क्स डाल रहे हैं। விளங்குச்சா உங்களுக்கு? समझे क्या आप लोग? ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் அங்க ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கார். तो हर एक के लिए परमेश्वर वहां पे एक चार्ट बना कर रखे। விளங்குச்சா? समझे क्या? ஹalleluya. हालेलुया। எக்ஸாம்பிள் புரிகிறது மாதிரி சொல்றேன். उदाहरण समझने जैसे बताता हूँ। இப்ப நான் பைபிள் காலேஜ்ல டீச் பண்றேன். अब मैं बाइबल कॉलेज में सिखा रहा हूँ। அப்ப ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸ்க்கும் நாங்க பிரிச்சு வச்சிருக்கோம். तो हम हर एक विद्यार्थी स्टूडेंट्स के लिए हम बांट कर रखेंगे। அட்டெண்டன்ஸ்க்கு எத்தனை மார்க், अटेंडेंस के लिए कितना मार्क्स, அதுக்கு பிறகு ஒழுங்கா கிளாஸ் கவனிக்கறாங்களா இல்ல ஆஃப் பண்ணிட்டு காமன் கிளாஸ் கவனிக்கறாங்களா, उसके बाद ठीक से क्लास में ध्यान दे रहे या जो है कैमरा ऑफ करके ध्यान दे रहे, இல்லன்னா சுத்திக்கிட்டே நடக்காங்களா, नहीं तो यहाँ वहाँ चल रहे क्या, அதுக்கு ஒரு மார்க் வச்சிருக்கோம். उसका एक मार्क्स रखे। அசைன்மென்ட்க்கு ஒரு மார்க் வச்சிருக்கோம். असाइनमेंट का एक मार्क रखे। பிரசன்டேஷனுக்கு ஒரு மார்க் வச்சிருக்கோம். प्रेजेंटेशन के लिए मार्क्स रखे। எக்ஸாமுக்கு ஒரு மார்க் வச்சிருக்கோம். एग्जाम्स के लिए एक मार्क रखे। கீழ்ப்படிதலுக்கு ஒரு மார்க் வச்சிருக்கோம். बात मानते क्या उसके लिए मार्क्स रखे। அப்ப 100 மார்க்னா அப்படியே பிரிச்சு 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 தான் வச்சிருக்கோம். तो 100 मार्क्स मतलब ऐसा ऐसा बांट बांट कर ही रखे। அப்ப எல்லாத்துக்கும் ஒவ்வொரு செய்யும்போது ஒவ்வொரு மார்க் போட்டுறோம். तो हर एक के लिए कुछ ना कुछ करते समय थोड़ा मार्क्स दे देते। அதே மாதிரி தான் उसी तरह ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை அப்படியே காலம் காலமா பிரிச்சு வச்சிருக்கார். परमेश्वर हमारे जीवन को भी कॉलम कॉलम में बांट कर रखे। ரட்சிக்கப்பட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு மார்க் ஷீட் ஆண்டவர் தயார் பண்ணிடுவார். उद्धार पाते ही परमेश्वर सभी के लिए मार्कशीट तैयार कर लेंगे। மத்தவங்க மேல அன்பு காட்டுறீங்களா இல்ல கோபப்படுறீங்களா, दूसरों के ऊपर प्रेम करते या गुस्सा करते। அன்பு காட்டுனா ஒரு டிக், प्रेम करते हो तो एक टिक, கோபப்பட்டவனா அப்படியே கிழிச்சிடுவார் உல்டா. गुस्सा करते हो उसे काट देंगे। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। ஆமா விசுவாசம் இருக்கா, विश्वास है क्या, அதுக்கு ஒரு மார்க். उसके लिए एक मार्क्स। பரிசுத்தம் இருக்கா, पवित्रता है क्या, அதுக்கு ஒரு மார்க். उसके लिए एक मार्क। டெய்லி ஜெபம் பண்றாங்களா, हर दिन प्रार्थना करते हैं क्या, அதுக்கு தனியா. उसके लिए अलग से। பைபிள் ரீட் பண்றாங்களா, पवित्र शास्त्र पढ़ते हैं क्या, அதுக்கு தனியா. उसके लिए अलग से। சர்ச்சுக்கு ஒழுங்கா வராங்களா லேட்டா வராங்களா, அதுக்கு தனியா. चर्च में ठीक से आते हैं या लेट आते हैं, उसके लिए अलग से। ஹalleluya. हालेलुया। ஆமென். ஆமென்। ஆமா சர்ச்சில் ஆக்டிவா இருக்காங்களா தூங்குறாங்களா, हाँ चर्च में एक्टिव है या सो रहे। ஆமா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அட்டெண்டன்ஸா மத்த நாள் அட்டெண்டன்ஸ் வருதா, हाँ सिर्फ रविवार के दिन अटेंडेंस है, बाकी दिन भी आता है। ஆமென். ஆமென். சுவிசேஷம் அறிவிக்கறாங்களா, सुसमाचार प्रचार करते हैं क्या, கர்த்தருக்கு கொடுக்கறாங்களா, परमेश्वर के लिए देते हैं क्या, எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். सभी के लिए परमेश्वर एक कॉलम रखे, மார்க் போட்டே இருப்பார். उसमें मार्क्स डालते रहेंगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। எனக்கு கடைசி மூச்சு வரப்போகுது அப்படின்னும்போது ஆண்டவர் ஷீட் எடுத்து பார்ப்பார். मेरा जब अंतिम श्वास लेने का समय आएगा तो परमेश्वर शीट उठाकर देखेंगे, எல்லாத்துலயும் சரியா இருக்கா இல்ல ஒண்ணுல ஃபெயிலா. सभी में सही है या एक में फेल हो गया। நீங்க நினைக்கிறீங்களா ஒண்ணுல ஃபெயில் ஆனா பாஸ் பண்ணி விட்டுருவாருன்னு? आप सोच रहे हो कि एक में फेल हो गया तो पास करके छोड़ देंगे। பக்கத்துல சொல்லுங்க வாய்ப்பே இல்ல. ऐसा कोई मौका नहीं। ऐसा कोई मौका ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்படியே தான் பாப்பார் பாத்துடுங்க. वैसे ही देखेंगे, ஆனா வாய்ப்பு எப்ப இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். लेकिन मौका कब रहेगा आपको बताता हूँ। ஒருவேளை நீ இன்னைக்கு பாவத்துல விழுந்துட்ட, हो सकता तू पाप में गिर गया, உடனே ஆண்டவர்ட்ட மனம் திரும்புறேன்னு வச்சுக்கியா, तुरंत परमेश्वर से मन फिराता है तो ஆமா அந்த இடத்தை அழிச்சுக்கிட்டு மறுபடி மார்க் 100க்கு 100 போட்டு வரேன். तुरंत उस जगह को मिटाकर 100 पे 100 दे देंगे। கிரேஸ் மார்க் எப்ப கிடைக்கும்னா अनुग्रह का मार्क्स कब मिलेगा, உயிரோடு இருக்கும்போது, तू जब जिंदा है, உன் பாவத்தை குறித்து மனம் திரும்பி வரும்போது கிரேஸ் மார்க் உடனே. तेरे पाप के विषय में मन फिरा के जब आएगा तो तुरंत ग्रेस मार्क। இதுவரைக்கும் எல்லாத்துலயும் முட்டா 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 வாங்கி இருக்கலாம், अब अभी तक सब में अंडा 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 लिए होंगे, இன்னைக்கு நீ மனம் திரும்பினா आज तो मन फिरा लिया तो எல்லாத்தையும் ஒரே நேரத்துல 100க்கு 100 போட்டுவாரு. परमेश्वर सभी में एक ही समय में 100 में 100 दे देंगे। ஹalleluya. हालेलुया। அப்ப என்ன ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போணும்னா, तो मुझे परमेश्वर स्वर्ग ले जाना है तो என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, मेरा व्यक्तिगत जीवन, என்னுடைய பரிசுத்தம், मेरी पवित्रता, என்னுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை, मेरी गवाही की जिंदगी,
होगी। நான் ஆண்டவருக்காக என்ன செய்கிறேன்? मैं परमेश्वर के लिए क्या करता हूँ? தேவ சித்தத்தின்படி செய்கிறேனா? परमेश्वर की इच्छा के अनुसार करता हूँ क्या? இதெல்லாம் பார்த்து தான் கர்த்தர் எனக்கு மார்க் போட்டு பரலோகத்துக்கு கொண்டு போவார். इस सब को देख कर ही परमेश्वर मार्क्स डालकर मुझे स्वर्ग ले जाएंगे। செத்த பிறகு எனக்காக வந்து मर जाने के बाद मेरे लिए आकर 10 பேர் ஜெபம் பண்ணாலும் 10 दिन प्रार्थना करे तो भी ஆண்டவரே परमेश्वर தயவு செய்து இந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போவா. कृपया कर इस आत्मा को स्वर्ग में ले जाओ। அந்த அப்படி ஜெபிக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ऐसा जो प्रार्थना करते उसे देख के परमेश्वर कहेंगे, ஏ முட்டாள், हे बेवकूफ, அவன் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்தாச்சு பாத்துக்க. उसको जहाँ पे जाना था वो जाकर पहुंच गया, அவன் இனி திரும்பி வர முடியாது பாத்துக்க. अभी वो वापस नहीं आ सकता। அல்லேலூயா. हालेलुया। நிறைய பேர் ஜெபிக்கிறத பார்த்திருக்கீங்களா? நீங்க அப்படி ஜெபிச்சிருந்தா இன்னையில இருந்து ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி தரேன். बहुत से लोग ऐसा प्रार्थना करते देखे हो कि आप भी ऐसा प्रार्थना किए तो आज से ऐसा प्रार्थना मत करो। செத்த பிறகு சொல்லுவாங்க, मरने की बात कहेंगे, ஆண்டவரே परमेश्वर இவரை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளும். इन्हें स्वर्ग में ले लो। ஆண்டவர் சொல்றார், परमेश्वर कहेंगे, அவன் நரகத்துக்கு போயிட்டான்ல, वो तो नरक में चले गया ना, அங்க இருந்து எங்க எடுக்கிறதுக்கு? फिर वहां से कैसे उठाऊं? செத்த பிறகு பரலோகத்துக்கு நரகத்துக்கு எடுத்துக்கொள்ளுன்னு ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்ல. मर जाने के बाद स्वर्ग में ले लो ऐसा प्रार्थना करके कोई प्रयोजन नहीं। உயிரோடு இருக்கும் காலத்தை जब जिंदा है उस समय में என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? मेरा जीवन कैसा है, அதுல ஒரு பகுதி மார்க் ஷீட்ல उसके एक हिस्से के मार्कशीट இந்த में ஜீவனத்தின் பெருமை ये जीविका का घमंड, ரொம்ப முக்கியமான ஒரு காரியங்க. बहुत ही मुख्य कार्य। நம்ம வாழ்க்கையில ஜீவனத்தின் பெருமை இருக்கும்னு சொன்னா, हमारे जीवन में जीविका का घमंड है तो நீ எவ்வளவு வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, तू कितने भी साल चर्च क्यों ना आए, எவ்வளவு ஜெபிக்கிறவனா இருந்தாலும் சரி, कितना भी प्रार्थना करने वाला क्यों ना हो, எவ்வளவு கொடுக்கிறவனா இருந்தாலும் சரி, कितना भी देने वाला क्यों ना हो, எவ்வளவு ஊழியம் செய்கிறவனாக இருந்தாலும் சரி, कितना भी सेवा करने वाला क्यों ना हो, ஜீவனத்தின் பெருமை இருக்கும்னா जीविका का घमंड है तो அந்த காலம் முழுசும் 0 வந்துகிட்டே இருக்கா. वो कॉलम पूरा 0 ही रहेगा, ரெட்டிங்ல வந்துகிட்டே இருக்கா. लाल कलर में आएगा, நீ எல்லாத்துலயும் சரியா வாழ்ந்திருக்கலாம். बाकी सब में अच्छे से जिए। ஜீவனத்தின் பெருமை அந்தி கிறிஸ்துவின் ஆவி. जीविका का घमंड मसीह की विरोधी की आत्मा है। ஹalleluya. हालेलुया। கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுவோம். हाथ उठाकर हालेलुया बोलेंगे। நம்ம வாழ்க்கையில எதை குறித்தும் உயர்வா பேசக்கூடாது. हमारे जीवन में किसी भी चीज विषय के बारे में घमंड करना नहीं है। நமக்கு ஆண்டவர் தந்த வேலையா? हमें परमेश्वर दिया हुआ काम है क्या? கர்த்தருக்கு தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். परमेश्वर की स्तुति करना है। கிருபையினாலே ஆண்டவர் தந்தார். अनुग्रह से परमेश्वर ने हमें दिया। மத்தவனை விட என்னோட படிச்சவனே நான் பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கேன். हाँ, दूसरों से भी जो मेरे से भी पढ़े लिखे थे उनसे भी मैं ऊंचे पद में हूँ। நம்ம வேலையை உயர்த்தி பிடிச்சிர கூடாது. हमारे काम को ऊंचा नहीं पकड़ना है, வேலையில ஆண்டவர் வெடிகுண்ட வச்சிருவார் பிரதர். फिर नौकरी काम में परमेश्वर बम रख देंगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஏமான் ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே. परमेश्वर के बच्चों, நம்ம வேலையை ஆண்டவரை விட வேலையை உயர்வா நினைக்கவே கூடாது. हमारे परमेश्वर से भी हमारे काम नौकरी को ऊंचा करके कभी नहीं सोचना है। நேத்துக்கு ஒரு தம்பியை பார்த்தேன். कल के दिन एक भाई को देखा, கடவுளை தேடணும்னு ஆசை இருக்கு பாஸ்டர். परमेश्वर को ढूंढने की इच्छा है पास्टर, ஆனா ரெண்டு வேலை செய்யறேன் அதனால வர முடியல. लेकिन 2 काम करता इसलिए नहीं आ पाता हूँ। நான் கேட்ட ரெண்டு வேலை செய்து என்னடா சம்பாதிச்சிட்ட? मैंने पूछा 2 काम करके तूने क्या कमा लिया? ஒண்ணும் சம்பாதிக்கலன்னா. कुछ भी नहीं कमाया। நான் சொன்னேன் जिंदगी तक ஒண்ணும் சம்பாதிக்க மாட்டே பாத்துக்க. मैंने कहा जिंदगी भर तो कुछ नहीं कमाएगा। ஆண்டவரை தேடி பாரு. परमेश्वर को ढूंढ कर दे, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். परमेश्वर ही तुझे आशीष कर सकते हैं। ஹalleluya. हालेलुया। 5 அப்ப 2 மீனை தான் என் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். 5 रोटी 2 मछली को ही मेरे परमेश्वर ने आशीष किया। ஹalleluya. हालेलुया। பழைய ஏற்பாட்டின் புத்தகத்துல ஒரு குடம் எண்ணெய் தான் पुराने नियम में 1 गड़ा तेल ही தீர்க்கதரிசியின் புத்திரனுடைய வீட்டுல இருந்துச்சு. भविष्यद्वक्ता के पुत्र के घर पर थे। அந்த எண்ணெய் தான் பெருக பண்ணினா. उसी तेल को परमेश्वर बढ़ाए। ஹalleluya. हालेलुया। அப்ப ஆண்டவர் தந்த வேலையை உயர்வா தூக்கி பிடிச்சிட கூடாது. परमेश्वर के दिए हुए नौकरी काम को ऊंचा नहीं पकड़ना है। உயர்த்தப்பட வேண்டியவர் ஒரே ஒருவர் கர்த்தர் மட்டும். ऊंचा किया जाने वाला एक ही है, सिर्फ प्रभु। ஹalleluya. हालेलुया। நம்ம பிள்ளைகளை பற்றி ரொம்ப பெருமையா பேசிட கூடாதுன்னு. हमारे बच्चों के बारे में बहुत घमंड की बातें नहीं कहना है। சிலரை பாத்தீங்கன்னா தான் பிள்ளைகளை குறித்து ரொம்ப பெருமையா பேசுவாங்க. कुछ लोग को देखोगे तो अपने बच्चों के बारे में बहुत घमंड की गर्व की बातें कहते हैं। கடைசில அந்த பிள்ளை தான் பேய் பிள்ளையா வந்து நிக்கும். अंत में वही बच्चा शैतान बनकर आके खड़ा रहेगा। ஆமென். आमीन। எந்த பிள்ளையும் உயர்வா பேசக்கூடாது. किसी भी बच्चे को ऊंचा करके मत बात करो। பிள்ளையை தந்தது கர்த்தர். बच्चों को दिए प्रभु ने, பிள்ளைக்கு படிக்க புத்தியை கொடுத்தது
கொடுத்தது கர்த்தர், बच्चों को पढ़ने के लिए बुद्धि दिए प्रभु ने, அழகு கொடுத்தவர் கர்த்தர், सुंदरता दिए प्रभु ने, அந்தஸ்து கொடுத்தவர் கர்த்தர், अरे पद दिए प्रभु ने, உயர்த்தப்பட வேண்டியவர் கர்த்தர். ऊंचा किया जाने वाला सिर्फ प्रभु है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। பிள்ளைகளுக்கு சொல்றேன், बच्चों से कहता हूँ, உங்க படிப்பை குறிச்சு மேன்மையா நினைச்சிட கூடாது. आपके पढ़ाई के विषय में बहुत बड़ाई करके मत सोचिए। போன வாரம் சொன்னேன் இல்ல, पिछले हफ्ते कहा था ना, எதையும் நினைச்சு நம்முடைய இருதயத்துக்குள்ளால ஒரு சில் காத்து வீசிட கூடாது. किसी भी चीज को सोचकर हमारे दिल के अंदर एक ठंडी हवा नहीं आनी चाहिए। படிப்பை நினைச்சு ஒரு சில் காத்து வந்துட கூடாது. हाँ, मैं क्या पढ़ाऊं करके एक ठंडी हवा नहीं आनी चाहिए। படிக்க ஞானமும் புத்தியும் அறிவும் தந்தவர் கர்த்தர். पढ़ने के लिए ज्ञान बुद्धि और समझ को देने वाला प्रभु है। ஹalleluya, हालेलुया। மற்றவங்களை விட கர்த்தர் தான் உன்னை உயர்த்தி வச்சிருக்கலாம். अरे दूसरों से बढ़कर परमेश्वर ने तुझे ऊंचा किया है। உன்னை விட ஞானிகளாய் படிக்க ஆரம்பித்தவர்கள் अनेகர் படிக்க முடியல. तेरे से भी अच्छे अधिक ज्ञानवान पढ़ना शुरू किए लेकिन पढ़ नहीं सके। அப்ப உயர்த்தப்பட வேண்டியவர் கர்த்தர். तो जो ऊंचा किया जाना चाहिए वो प्रभु है। மற்றவர்களை விட நான் நன்றாயிருக்கிறேன் என்கிற நினைவு நம்முடைய இருதயத்தில் கூட வரக்கூடாது. दूसरों से मैं अच्छा हूं कर कर ऐसा विचार हमारे हृदय में भी नहीं आना चाहिए। கர்த்தர் என்னை நன்றாய் வைத்திருக்கிறார். परमेश्वर मुझे अच्छे से रखेंगे। எப்படி? कैसे? என்ன சொல்லணும்? कैसे बोलना है? சொல்லுங்க பார்க்கலாம். बोलिए। கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். प्रभु ने मुझे अच्छे से रखा है। அழக குறிச்சு பெருமையா நினைச்சிட கூடாது, பத்திடுங்க. खूबसूरती सुंदरता के विषय में घमंड मत कीजिए। ஆமென், आमीन। நேபாள் தேசத்துல ஒரு பொண்ணு இருந்துச்சு. नेपाल देश में एक लड़की थी। 2019 அவ ஆமென் ஸ்தோத்திரம், எவ்வளவு அழகா இருக்கு பத்தியலா? 2019 में उसकी तस्वीर देखो कितना सुंदर है ना। நேபாள் தேசத்துல மிஸ் நேபாள் இவள். नेपाल देश में मिस नेपाल 2020 உலகத்துக்கு இவள் அறிமுகமாகிறாள். 2020वें साल में दुनिया में जो बहुत ही नामचीन हुई। உலகமே இவளுக்கு பின்னால தான் நின்னுட்டு இருக்கு. पूरी दुनिया इसके पीछे खड़ी है। ஏமன் நிறைய அட்வர்டைஸ்மென்ட்க்கு லைன், बहुत से विज्ञापन एडवर्टाइजमेंट के लिए इसके पीछे लाइन, சினிமாவுக்கு லைன், सिनेमा में एक्टिंग करने के लिए लाइन, ரொம்ப புகழும் பெருமையும் வந்துட்டு बहुत ही नाम और घमंड आ गया। 2021 இந்தியாவுக்கு ஒரு அட்வர்டைஸ்மென்ட் கொடுக்கிறதுக்காக வந்தா. 2021वें साल भारत देश के लिए एक एडवर्टाइजमेंट के लिए आई। இந்தியாவுல வச்சு அவளுக்கு ஒரு கார் ஆக்சிடென்ட். और इंडिया में रहते समय कार एक्सीडेंट। 2022 அவ மரிக்கிறா. 2022वें साल में वो मरती है। 2021 அந்த அழக பாருப்பா இருக்கா. देखो 19-20 में की उसकी सुंदरता को देखिए। 22 அழக காட்டுப்பா. 22वें साल में उसकी सुंदरता को देखिए। Praise God. Praise God. Hallelujah. Hallelujah. 2021 வரைக்கும் இவளுக்கு பின்னால உலகம் போயிட்டே இருந்துச்சு. 2021 साल तक दुनिया इसके पीछे चल रही थी। பட வாய்ப்புகள் குமிஞ்சு கிடந்துச்சு. पैसे का कमाने का बहुत सारे मौके थे। பணம் கொட்டி கிடந்துச்சு. पैसे तो बहुत ही थे। வாசல்ல ஜனங்கள் கூடி நின்னாங்க. उसके दरवाजे में बहुत सारे लोग इकट्ठे रहते थे। 2022 2022 में இவ தாய் தகப்பன் கூட இவளை கவனிக்கல தெரியுமா? इसके माता पिता भी इसको ध्यान नहीं रखे। அனாதையானாள். अनाथ हुई। அனாதையானாள். अनाथ हुई। கடைசில ஒரு லேடி இவ மேல கரிசனை பத்து. अंत में एक लेडी एक औरत इसके ऊपर ख्याल करने के लिए जो दिल में आकर மத்தவங்க உதவியை நாடி दूसरों की जरूरत के पीछे जाकर மெடிசன் பார்த்தா. मेडिसिन की। 2022 செத்து போயிட்டா. 2022वें साल में मर गई। ஆமென். आमीन। நிறைய பேருக்கு அழகை குறித்த ஒரு ஒரு பெருமை. बहुत से लोग के अंदर खूबसूरत सुंदरता के बारे में घमंड। ஒரு நாள் இருக்க கூடாதுனா, कभी भी नहीं रहना चाहिए। ஒரு நாள் இருக்க கூடாது. कभी भी नहीं रहना चाहिए। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஜீவனத்தின் பெருமை என்பது தேவனால் வெறுக்கப்படக்கூடிய ஒரு காரியம். जीविका का घमंड जो परमेश्वर से नफरत करने वाली कार्य है। எனக்குள் ஜீவனத்தின் பெருமை என்கிற பாவம் உருவாகும் போது, मेरे अंदर जीविका का घमंड करके पाप जब आता है, எனக்குள் இருக்கிற ரட்சிப்பு என்னை விட்டு போய் விடுகிறது. मेरे अंदर का उद्धार मुझे छोड़कर चले जाता है। கையை பிடி சொல்லுங்க. अभी हाथ पकड़कर बोलिए। ஜீவனத்தின் பெருமை நமக்குள் வரும்போது, ஆமென், ரட்சிப்பு நம்மை விட்டு போய் விடுகிறது. जीविका का घमंड जब हमारे अंदर आता है, उद्धार हमें छोड़ के चले जाता है।
அல்லேலூயா. हालेलुया। பாவம்னு வந்தாலே पाप ही करके आए तो ரட்சிப்பு நம்மளை விட்டு முதல்ல போயிரும் பார்த்திடுங்க. उद्धार पहले हमें छोड़ के चले जाता है। சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 51वां भजन संगीता 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 12वें वचन को पढ़ते समय அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது அந்த வார்த்தையை சொல்லுகிறார். दाऊद उस बात को कहता है। என்ன சொல்லுகிறாரு? वो क्या कहते हैं? உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து, आपने किए हुए उद्धार का हर्ष मुझे फिर से दे। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है தாவீது என்ன செய்கிறான்? दाऊद क्या करता है? பாவம் செய்கிறான். पाप करता है। பாவம் செய்யும் போது पाप करते समय பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, बाइबल में कहा गया है, ஏமன் ஸ்தோத்திரம், தாவீது ஏமன் ஸ்தோத்திரம், நாத்தான் தீர்க்கதரிசி வருகிறார். नातान भविष्यद्वक्ता आता है। நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்றாரு, नातान भविष्यद्वक्ता आकर कहता है, தாவீதே நீர் பாவம் செய்துட்டீரு. दाऊद तुमने पाप कर दिया। அப்போ அவன் அதை உணர்ந்த போது, तो वो उसे एहसास करने के बाद தாவீது என்ன செய்யறான்? ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்றான். दाऊद क्या करता है? प्रभु से प्रार्थना करता है, நான் பாவம் செய்துட்டேன் ஆண்டவரே, मैंने पाप कर दिया प्रभु, நான் பாவம் செய்துட்டேன். मैंने पाप कर दिया। அவன் ஒரு ஜெபமாக ஏறெடுக்கும் சங்கீதம் தான் இந்த சங்கீதம். वो एक प्रार्थना के रूप में लिए जाने वाली भजन संगीता ये संगीता है। அவன் சொல்கிறான், वो कहता है, நான் பாவம் செய்தேன், मैंने पाप किया, ஆகவே என்னிடத்திலிருந்து 2 காரியம் எடுபட்டு விட்டது. इस वजह से मुझ में से 2 कार्य उठा ली गई। ஒன்று ரட்சிப்பு, एक उद्धार। ஆகவே தான் சொல்கிறான், மறுபடியும் எனக்கு இரட்சணியத்தின் சந்தோஷத்தை தாரா. इसीलिए वो फिर से कहता है कि फिर से मुझे उद्धार का आनंद दीजिए। இரண்டாவது அவனை விட்டு எடுபட்டு போனது பரிசுத்த ஆவியானவர். दूसरा उससे जो उठा लिया गया वो पवित्र आत्मा। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। நாம் பாவம் செய்யும் போது मैं पाप करते समय ரட்சிப்பு நம்மளை விட்டு போயிடும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़कर बोलिए, मैं पाप करते समय उद्धार मुझे छोड़कर चले जाएगा। நான் பாவம் செய்யும் போது ரட்சிப்பு என்னை விட்டு போய்விடும். praise the lord, Praise the Lord. hallelujah, Hallelujah. ரட்சிப்பு போயிடும். उद्धार चले जाएगा। கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஃபவுண்டேஷன் என்ன தெரியுமா உங்களுக்கு? मसीह जीवन का नींव क्या है आपको पता है क्या? என்னது? क्या? ரட்சிப்பு. उद्धार। ஆமென். आमीन। இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு கிடைச்சது ரட்சிப்பு. यीशु को अपनाते ही हमें मिला उद्धार। ஹalleluya. हालेलुया। ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன கிடைச்சிச்சு? उद्धार पाने के बाद क्या हुआ? क्या मिला? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். पवित्र आत्मा का अभिषेक। ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன கிடைச்சிச்சு? उद्धार पाने के बाद क्या मिला? ஆவியின் வரங்கள். आत्मा के वरदान। ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன கிடைச்சிச்சு? उद्धार पाने के बाद क्या मिला? ஆவியின் கனிகள். आत्मा के फल। ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் उद्धार पाने के बाद ही நம்ம பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டுச்சு. हमारा नाम जीवन की पुस्तक में लिखा गया। ரட்சிப்பு இல்லாமல் उद्धार के बिना பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை. पवित्र आत्मा का अभिषेक नहीं। ரட்சிப்பு இல்லாமல் उद्धार के बिना கனி கொடுக்க முடியாது. फल नहीं दे सकते। ரட்சிப்பு இல்லாமல் उद्धार के बिना ஆவியின் வரங்கள் செயல்படாது. आत्मा के वरदान कार्य नहीं करेंगे। ரட்சிப்பு இல்லாமல் उद्धार के बिना ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படுவதில்லை. जीवन के पुस्तक में नाम नहीं लिखा जाएगा। அப்ப ரட்சிக்கப்பட்ட போது तो उद्धार पाते ही அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் பண்ணாரு. अगला कदम परमेश्वर रखे, பரிசுத்த ஆவியினால நிறைச்சார். पवित्र आत्मा से भरे। ரட்சிப்பு தான் நமக்கு ஃபவுண்டேஷன். उद्धार ही हमारा नींव है। ரட்சிப்புக்கு மேல பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது. उद्धार के ऊपर पवित्र आत्मा ढेला जा रहा है। அதுக்கு மேல ஆவியின் வரங்கள் உண்டாகிறது. उसके ऊपर आत्मा के वरदान। அதுக்கு மேல ஆவியின் கனிகள் உண்டாகிறது. उसके ऊपर आत्मा के फल। அதுக்கு மேல ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படும் அனுபவம் உண்டாகிறது. उसके ऊपर जीवन के पुस्तक में नाम लिखे जाने का अनुभव होता है। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अब अच्छे से ध्यान दीजिए। என் ரட்சிப்பு உடைகிறது. मेरा उद्धार टूट रहा है। ரட்சிப்பு உடைஞ்ச உடனே என்ன நடக்கும்? मेरा उद्धार टूटते ही क्या होगा? பரிசுத்த ஆவி पवित्र आत्मा குழிக்குள்ள போயிருமா போகாதா? गड्ढे में जाएगा कि नहीं? இப்ப நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். देखो आप समझने जैसे मैं बताता हूँ। ஒரு வீடு கட்டுறதுக்கு ஃபவுண்டேஷன், एक घर बांधने के लिए फाउंडेशन, அதுதான் ரட்சிப்பு. वही उद्धार। அதுக்கு மேல தான் கல் வச்சு கட்டுறோம். उसके ऊपर ही पत्थर रख के बांधते हैं। பரிசுத்த ஆவி पवित्र आत्मा அதுக்கு மேல தான் ரூம் போடுறோம். उसके ऊपर ही रूम बनाते हैं। ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள். आत्मा के फल, आत्मा के वरदान அதுக்கு மேல தான் ரூஃப் போடுறோம். उसके ऊपर ही छपरा रखते हैं। ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படுதாரு. जीवन के पुस्तक में नाम लिखना। இப்ப ரட்சிப்பு உடைஞ்சிட்டு, ஃபவுண்டேஷன் உடைஞ்சு சுக்குடாவா போயிட்டே, अभी नींव जो उद्धार जो फाउंडेशन में टूट कर चकनाचूर हो गया। மேல கட்டப்பட்டதெல்லாம் இருக்குமா இருக்காதா? ऊपर जो घर बांधे वो रहेगा कि नहीं रहेगा?
இருக்காதுல்ல? नहीं रहेगा ना? விளங்குச்சா? இப்ப समझे क्या? விளங்குச்சா? समझे क्या? அப்ப பாவம் செய்த போது तो जब पाप करते गए தாவீதை விட்டு ரட்சிப்பு போய்விட்டது. दाऊद को छोड़ के उद्धार चले गया। ஆகவே தான் इसीलिए நாத்தான் தீர்க்கதரிசி வந்து உணர்த்தின போது சொல்லுகிறார், नातान भविष्यद्वक्ता आकर एहसास करते समय कहता है, பாவம் செய்தேன், मैंने पाप किया, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு மறுபடியும் தாரோ, उद्धार का आनंद मुझे फिर से दीजिए, பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதிரு மறுபடியும் தாரோ, पवित्र आत्मा मुझसे मत छीनिए, मुझे फिर से दीजिए। ஹalleluya. हालेलुया। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए। பாவம் செய்யும் போது पाप करते समय ஆமென் आमीन என்ன நடக்கும்? क्या होता है? ஆமென் ரட்சிப்பு உடைஞ்சிரும். उद्धार टूट जाता है। ரட்சிப்பு உடைஞ்ச உடனே उद्धार टूटते ही பரிசுத்த ஆவி पवित्र आत्मा என்ன பண்ணிரும்? क्या कर देगा? உடைஞ்சு சுக்குநூறாயிரும். टूट कर चकनाचूर हो जाएगा। அப்படின்னா என்ன அர்த்தம்? उसका क्या मतलब? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு போய் விடுவார். पवित्र आत्मा में छोड़कर चले जाएंगे। கையை பிடிச்சிடுங்க. ஆவியின் வரங்கள், ஆவியின் கனிகள் போய்விட, பரிசுத்த வாழ்க்கை போய்விட, ஜீவ புஸ்தகத்தில் பேர் கிறுக்கப்பட்டு விட, आत्मा के वरदान, आत्मा के फल चले जाएंगे, पवित्र जीवन चले जाएगा, जीवन के पुस्तक से नाम कट जाएगा। அல்லேலூயா. हालेलुया। இப்போ என்ன கொஞ்சம் பாருங்க. अब पास्टर जी को देखिए, ஆமென். எல்லா சுவிட்ச் ஆனா தான் வச்சிருக்கேன், என்ன லைட், सभी स्विच ऑन रखे, ஆனா மெயின் சுவிட்ச்ல ஒண்ணு ஆஃப் பண்ணிடுறேன். எல்லாமே ஆனா தான் இருக்கு. स्विच सब ऑन है, இந்த மெயின் சுவிட்ச் தான் ரட்சிப்பு. मेन स्विच ही उद्धार है। விளங்குச்சா? समझे क्या? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களா? जोर से हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। இப்போ ஒருக்கா கூட ஆஃப் பண்றேனா? एक बार फिर ऑफ कर। இல்ல अभी ऑफ नहीं करूंगा, समय नहीं। ஆமென். आमीन। இது மட்டும் எரிஞ்சிச்சு. सेकंड टाइम ऑफ करते समय यही जला। பிரச்சனை என்ன தெரியுமா? परेशानी क्या? ஏமான் இதெல்லாம் ஒரே கனெக்ஷன், மெயின் கனெக்ஷன்ல இருக்கு. ये सब एक ही कनेक्शन, मेन कनेक्शन है, அதானிக கனெக்ஷன்ல இருக்கு. अदानी के कनेक्शन में। இவர் மட்டும் அதானி கனெக்ஷன்ல இல்ல. ये सिर्फ अदानी के कनेक्शन में नहीं, இவர் மட்டும் பேட்டரியில ஓடுறாரு பாத்துடுங்க. ये सिर्फ बैटरी में दौड़ रहे हैं। விளங்குச்சா? समझे क्या? அப்ப ரட்சிப்பு போனாலும் उद्धार गया तो भी, ரட்சிப்பு போன உடனே மெயின் லைன் ஆஃப் ஆயிட்டு. उद्धार जाते ही मेन लाइन ऑफ हो गया, எல்லா மெயின் லைன் ஆஃப். सब मेन लाइन ऑफ हो गया। பரிசுத்த ஆவி ஆஃப். पवित्र आत्मा ऑफ, ஆவியின் வரம் ஆஃப். आत्मा के वरदान ऑफ, கனிகள் ஆஃப். आप फल देना ऑफ, விசுவாசம் ஆஃப். विश्वास ऑफ, அத்தனை நாசமா போச்சு. सारी चीजें नाश हो गई। அல்லேலூயா. हालेलुया। ஆயிட்டாப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की स्तुति हो। அல்லேலூயா. हालेलुया। நல்லா கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान दीजिए। ஆமென். आमीन। நல்லா கவனிச்சிடுங்க. இப்ப அடுத்து திரும்ப வரேன். अभी अगला फिर से आता हूँ। இப்ப இதெல்லாம் அதானி ஆஃப் ஆன பிறகு, ये सब अदानी ऑफ होने के बाद, மெயின் சுவிட்ச் ஆஃப் ஆன உடனே मेन स्विच ऑफ होने के बाद, மத்த சுவிட்ச் எல்லாம் ஆனா தான் இருந்துச்சு. बाकी सब स्विच ऑन थे, ஆனா கரண்ட் எரியல. लेकिन जो है लाइट नहीं जली, ஆனா இவர் மட்டும் எரிஞ்சாருல. लेकिन ये सिर्फ जले ना। அல்லேலூயா சொல்லுங்க. हालेलुया। இவர் மட்டும் என்னாச்சு? ये सिर्फ எரிஞ்சிட்டாருல. जल रहे थे ना। பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாத்தீங்கன்னா நல்லா பாத்துருங்க. अच्छे से देख लीजिए, ரட்சிப்பு போனாலும் उद्धार गया तो भी சிலருக்கு பரிசுத்த ஆவி போகல இல்லையா? कुछ का पवित्र आत्मा नहीं गया। क्यों पता है क्या? நான் சொல்றது விளங்கல சிலருக்கு. मैं जो बोल रहा हूँ समझ में नहीं आ रहा है। பாவம் செய்த உடனே என்ன போயிட்டு? पाप करने के बाद क्या चले गया? ரட்சிப்பு போச்சு. उद्धार चले गया। ரட்சிப்பு போனா பரிசுத்த ஆவி போணுமா இருக்கணுமா? उद्धार जाने के बाद पवित्र आत्मा जाना चाहिए कि नहीं जाना चाहिए? ஏ ரட்சிப்பு தான் நாசமா உடைஞ்சு போச்சுல. ये उद्धार तो टूट के चकनाचूर हो गया ना। அதுக்கு மேல கட்டப்பட்ட பரிசுத்த ஆவி ரட்சிப்பு உடைஞ்சா இருக்குமா இருக்காதா? उसके ऊपर बांधा गया पवित्र आत्मा रहना चाहिए कि नहीं रहना चाहिए? இருக்காது. नहीं रहेगा। விளங்குச்சா விளங்காம போச்சா? समझे या नहीं समझे? இருக்காது. नहीं रहेगा। இருக்காது. அப்படிதானே? ऐसे ही ना। அப்ப तब சிலருக்கு ரட்சிப்பு போனாலும் कुछ का उद्धार जाने के बाद भी, இந்த லைட் எரிஞ்சது மாதிரி जैसे ये लाइट जला, சிலருக்குள்ளால பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷை வருது. कुछ के अंदर पवित्र आत्मा का अन्य भाषा आता है। நீங்க இருக்கிறது பார்த்தா வெள்ளம் தண்ணி ஊத்துனா கூட நீங்க आपको बेटे देख के लग रहा है कि पानी डालेंगे तो भी। சரி கொஞ்சம் ஸ்லோவாய் பாருங்க. எவ்வளவு முடியுது அவ்வளவு முடிஞ்சா போதும். போங்க.
जितना होगा उतना थोड़ा स्लो ही जाता हूँ ஆமே आमीन எல்லாத்தையும் முடிக்கணும் நான் பிரயாசப்படலை இன்னைக்கு அப்ப मैं पूरा खत्म करने के लिए प्रयास नहीं कर रहा हूँ आज நல்ல மறுபடியும் சொல்றேன் என்ன? फिर से कहता हूँ இப்ப ரட்சிப்பு தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஃபவுண்டேஷன். अब उद्धार ही मसीह जीवन का नींव है அதுக்கு மேல ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்த ஆவி ஆண்டவர் தந்தார். उद्धार पाने के बाद पवित्र आत्मा परमेश्वर दिए அந்நிய பாஷையின் அடையாளம் தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் அடையாளம். अन्य भाषा की निशानी पवित्र आत्मा की निशानी புரிஞ்சுச்சா? समझे புரிஞ்சுச்சா? समझे அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல प्रेरितों के कामों में 2வது அதிகாரத்துல दूसरे अध्याय में ரட்சிக்கப்பட்டவங்களாம் கூடி ஜெபம் பண்ணாங்க. उद्धार पाए सभी इकट्ठे होकर प्रार्थना किए என்ன நடந்துச்சு? क्या हुआ பரிசுத்த ஆவியர் வந்தாரு. पवित्र आत्मा आए எல்லாரும் அந்நிய பாஷை பேசினாங்க. सभी अन्य भाषा बोले ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைச்சிச்சு. जो उद्धार पाए थे उनको पवित्र आत्मा का अभिषेक मिला ஆவியின் வரங்கள் அதுக்கு பிறகு கிடைச்சிச்சு. आत्मा के वरदान उसके बाद मिले பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வந்துச்சு. पवित्र जीवन जीना उसके बाद आया ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டாங்க. जीवन के पुस्तक में नाम लिख दिए இப்ப ரட்சிப்பு உடைஞ்சிட்டுனா अब उद्धार टूट गया तो இதெல்லாம் எங்கேயும் தாங்கி நிக்காது. ये किसी के ऊपर खड़ा नहीं रहेगा ரட்சிப்பை ஃபவுண்டேஷனாக வைத்து கொடுக்கப்பட்டது தான். ரட்சிப்பின் மேல் வைக்கப்பட்டது தான் மீதி உள்ளதெல்லாம். ये सभी उद्धार को नींव करके रख करी उसके ऊपर दी हुई चीजें हैं புரிஞ்சுச்சா? समझे क्या புரிஞ்சுச்சா? समझे क्या இப்ப ரட்சிப்பு போனதுக்கு பிறகு अब उद्धार जाने के बाद மெயின் லைன் போன பிறகு இந்த லைட் எரிஞ்சது மாதிரி जैसे मेन लाइन जाने के बाद भी ये लाइट जला பாவம் செய்ததுக்கு பிறகு पाप करने के बाद भी சிலருக்குள்ள சந்தல வெல்ல வெல்ல பவுளல லம்தல நாரர் ஹப்துனி அப்படி வரும்ல. कुछ के अंदर से जो है अन्य भाषा बड़ा बड़ा आते हैं ना அப்ப எங்க கனெக்ட் ஆயிருக்கு இந்த லைன்? तो ये लाइन कहां पर कनेक्ट हुआ है அதானி லைன்ல இல்ல, ஏசப்பா லைன்ல இல்ல, அது अदानी लाइन से नहीं यीशु पिता के लाइन से नहीं மெயின் லைன்ல இல்ல, मेन लाइन में नहीं வேற எங்கேயோ கிராஸ் ஆயிருக்கு பாத்துடுங்க. और कहीं पे तो क्रॉस हो गया है இப்ப நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் अभी बहुत से लोग को समझा रहेगा அது எந்த லைனா இருக்கும். वो कौन सा लाइन रहेगा அண்ணா சொன்னார் பத்தியலா, பிசாசின் ஆவி, शैतान की आत्मा லூசிபர் ஆவி, लूसीफर की அந்தி आत्मा கிறிஸ்துவின் ஆவி. मसीह की विरोधी की आत्मा அல்லேலூயா சொல்லுங்க, हालेलुया बोलिए அல்லேலூயா சொல்லுங்க, हालेलुया बोलिए சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. जोर से हालेलुया बोलिए நல்ல கவனிச்சுக்கிட வேண்டிய ஒரு காரியம் மறுபடியும் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். अच्छे से ध्यान देने वाला कार्य एक बार फिर आपको समझाकर बताता हूँ உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. उदाहरण के लिए कहता हूँ गलत मत समझिए मुझे ஆமென். आमीन நான் ஒருவேளை சினிமா பாக்குறேன்னு வச்சுக்கிடுங்க, मैं हो सकता है सिनेमा देख रहा हूँ करके रख लीजिए சொல்றதுக்கே பயமா இருக்கு. बोलने के लिए डर लग रहा है பாஸ்டர் சொன்னாரு, அவர் பாக்குறாரு நானும் பாக்குறேன்னு வீட்டுல போய் சண்டை போட்ட கூடாது. पास्टर जी ने कहा कि वो देख रहे इसलिए मैं भी देखूंगा करके घर पे जाके झगड़ा मत कीजिए உதாரணத்துக்கு தான் சொல்றேன், நான் பார்க்கல என்ன. उदाहरण के लिए कह रहा हूँ मैं नहीं देखता हूँ ஆமென். आमीन நல்ல கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान दीजिए நான் சினிமா பாக்குறேன்னு வச்சுக்கிடுங்க, मैं सिनेमा देख रहा हूँ करके रख लीजिए இது பாவம்னு எனக்கு தெரியும். ये पाप है करके मुझे पता है அப்ப ரட்சிப்பு அசுத்தத்தை பார்த்த உடனே ரட்சிப்பு என்னை விட்டு போகுமா இருக்குமா? तो अशुद्ध चीजों को देखते ही उद्धार मुझे छोड़ के जाएगा या नहीं जाएगा என்ன ஆயிரும்? क्या होगा गायब हो जाएगा, वो गायब मरिंद पेरो மறைஞ்சு போயிடும். गायब हो जाएगा ரட்சிப்பு போயிட்டு ரட்சிப்பு. उद्धार चले गया ஆனா சினிமா பார்த்துக்கிட்டு ஜெப நேரத்துல வந்து சண்டை लेकिन सिनेमा देख कर आने का यहाँ पे प्रार्थना में आते ही संबल बल बर दिबल ऐसे बोलेगे तो பரவாயில்ல, குட். என்னோட நல்ல நீ பஸ் வருது. ஆமென். அல்லேலூயா. हालेलुया அப்படி பேசுறேன்னு வைங்க, ऐसा बात करते हो रख लीजिए இப்ப எனக்கு எங்க கனெக்ஷன் இருக்கு? अब मेरा कनेक्शन किधर है அசுத்தாவிடத்தை. अशुद्ध आत्मा से பரிசுத்தாவி என்னை விட்டு போகும்போது அசுத்தாவி என்னிடத்தில் வரும்னு வேதம் சொல்லுது. पवित्र आत्मा जब मुझे छोड़कर जाएगा तो अशुद्ध आत्मा मेरे पास आएगा करके वचन कहता है சவுலுக்குள் இருந்து தேவ ஆவி வெளியே போன உடனே தேவனால் விடப்பட்ட ஒரு அசுத்தாவி அவனுக்குள் வந்தது. शाऊल के अंदर से पवित्र आत्मा जब गया तो परमेश्वर के द्वारा भेजा गया एक अशुद्ध आत्मा आया வசனம் இருக்கா இல்லையா? वचन है कि नहीं வசனம் இருக்கா இல்லையா? वचन है कि नहीं முழிக்கிற முழிக்கு இன்னைக்கு தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். என்ன जैसा आप देख रहे हो ना वैसे आपको आज ही जवाब मिलेगा பெந்தேகோஸ்தே ஆலயத்துக்கு வந்துகிட்டு என்ன ஆவியில நிறைஞ்சிருக்கும்னு இன்னைக்கு தான் புரியும் உங்களுக்கு. पेंतेकोस्त कलीसिया में आकर कौन सी आत्मा से भरे होकर आज ही आपको समझ में आएगा இங்க வந்து
அந்நிய பாஷை, यहाँ पर आते अन्य भाषा, அங்க போனா சினிமா சீரியல். बाहर जाते ही सिनेमा सीरियल. ஜெப நேரத்துல அவங்கள மாதிரி பரிசுத்தவான்களை காணவே முடியாது. अरे प्रार्थना के समय उनके जैसा पवित्र भक्त दिखाई नहीं देगा. ஆமா, हाँ, அல்லேலூயா, हालेलुया. மனுஷனை திருப்திப்படுத்தக்கூடிய பரிசுத்தம் அது. मनुष्य को तृप्त करने की पवित्रता हो. இப்ப நான் சினிமா பார்க்கறேன், अब मैं सिनेमा देख रहा हूँ, அந்நிய பாஷை பேசுறேன். अन्य भाषा बोल रहा हूँ. சொல்லுங்க, என்ன ஆவி? बोलिए कौन सी आत्मा? அசுத்த ஆவி, அந்நிய ஆவி. अशुद्ध आत्मा, अन्य आत्मा. அந்த கிறிஸ்துவின் ஆவினே சொல்லிட்டு போவேன். मसीह के विरोधी की आत्मा करके बोलते जाएंगे. ஆமென். आमीन. நான் விபச்சாரம் செய்கிறேன், मैं व्यभिचार कर रहा हूँ, ஆனா அந்நிய பாஷை பேசுறேன். लेकिन अन्य भाषा बोलता हूँ. என்ன ஆவி? कौन सी आत्मा? சத்தமா சொல்லுங்க, அந்த கிறிஸ்துவின் ஆவி. जोर से बोलिए मसीह की विरोधी की आत्मा. ஜோர் से சொல்லிட்டே போணும், நேரம் இல்ல. बोलते जाना जोर से. நான் வேசித்தனம் பண்ணுகிறேன், मैं वेश्यापन करता हूँ, ஆனால் ஜெபிக்கிற நேரத்தில் அந்நிய பாஷை வருகிறது. लेकिन प्रार्थना करते समय अन्य भाषा आती है. என்ன ஆவி? कौन सी आत्मा? சத்தமா जोर से. குடிக்கிறேன், दारू पीता हूँ, ஜெபிக்கிற நேரத்தில் அந்நிய பாஷை வருது. प्रार्थना करते समय अन्य भाषा आती है. என்ன ஆவி? कौन सी आत्मा? தெரியாம अरे किसी को पता नहीं, छिप छिप के. நேத்துக்கு ஒரு கிறிஸ்தவன் நம்ம சர்ச்சுக்கு வரல, வேற कल एक मसीह व्यक्ति हमारे चर्च में आते, தடவுன டேய் அப்படினே, எனக்கு தெரியும் அவனை. ऐसा करते ए डे पूछा तो मुझे पता है वो என்ன பண்ற அப்படினே. क्या कर रहा है. ஓரலத்துல வச்சு தான், மெயின்ல வச்சு தான் கேட்டேன். और में मेन उधर ही. எனக்கு எதுக்கு பயம்? मुझे क्यों डर. அவன் அப்படியே பாக்கெட்டுக்குள்ளாலே போட்டா பார்த்துக்கிட்ட. वो वैसे देख के पॉकेट के अंदर डाल लिया. அவனுங்க கூப்பிட்டாங்க, வராங்க. मैंने बोला इधर आ तू. ஆமென். आमीन. praise the lord, प्रेज द लॉर्ड. hallelujah. हालेलुया. ஏன் உங்களுக்கு சொல்றேன்? क्यों आपसे कह रहा हूँ. ஆமா, சிலர்லாம் ஞானம் பெற்ற பரிசுத்தாவியை பெற்ற பிறகும் இந்த இடத்துல சுண்ணாம்பு தடவி வச்சிருக்கிறது நல்லாவே தெரியும், பார்த்துருங்க. कुछ लोग उद्धार पाने के बाद, बपतिस्मा पाने के बाद भी जो है इसमें यहाँ पे चूना लगाए रहेंगे, वो अच्छे से दिखता है, அவங்களுக்கு அந்நிய பாஷை வருது. लेकिन उनके लिए भी अन्य भाषा आती है. அப்ப என்ன ஆவி? तो कौन सी आत्मा? கனெக்ஷன் எங்க இருக்கு? कनेक्शन कहाँ पर जुड़ा है. அந்த கிறிஸ்துவின் ஆவியோடு. बोलिए मसीह की विरोधी की आत्मा से. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. என் மனைவியை நான் அடிக்கிறேன்னு வைங்களா, मेरी पत्नी को मैं मारता हूँ करके रख लीजिए. அடிச்சுக்கிட்டு इங்க வந்து அந்நிய பாஷை பேசுறேன். मार के यहाँ पर आके अन्य भाषा बोलता हूँ, அப்ப அது என்ன ஆவி? तो कौन सी आत्मा? வாய் திறந்து சொல்லணும், தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை. என்ன? मुंह खोल के बोलना है, गलती के तो भी. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. என்ன ஆவி? कौन सी आत्मा? அந்த கிறிஸ்துவின் मसीह की विरोधी आमीन. की आत्मा. எனக்கு மனைவிக்கு எந்த தொடர்பும் இல்ல, அன்பே கிடையாது. मेरा और मेरी पत्नी के बीच में कोई रिश्ता नहीं, प्रेम ही नहीं, ஆனா நான் அந்நிய பாஷை பேசுறேன். लेकिन मैं अन्य भाषा बोलता हूँ. என்ன ஆவி? कौन सी आत्मा? என்ன ஆவி? कौन सी आत्मा? சொல்லுங்க. बोलिए. சிலர் ஞாயிற்றுக்கிழமை அடி கொடுத்துக்கிட்டு வந்தே அந்நிய பாஷை பேசுவான், பார்த்துங்க. எவ்வளவு பரிசுத்தவான் பத்தியலா? कुछ लोग रविवार के दिन घर पे मार के यहाँ पर आके अन्य भाषा बोलते, कितने पवित्र है देखे क्या. இவனெல்லாம் தோலை உரிச்சு தலைகளா கட்டி விடணும். इसकी चमड़ी उतार कर उल्टा लटकाना है. praise the lord, प्रेज द लॉर्ड. அல்லேலூயா. हालेलुया. விவரங்கட்டவன் வே. समझ ही नहीं. ஆமென். आमीन. அதெல்லாம் இப்ப பேச நேரம் இல்லை நீ. वो सब बोलने के लिए समय नहीं अभी. ஆமா, நல்ல சண்டை போடுறேன். अच्छा झगड़ा करता हूँ, சண்டை போட்டுக்கிட்டு அந்நிய பாஷை என் வாயில வருது. झगड़ा करके अन्य भाषा मेरे मुंह से आती है. என்ன ஆவி? कौन सी आत्मा? சத்தமா சொல்லுங்க. बोलिए जोर से. கெட்ட வார்த்தை பேசுறேன், गाली बोलता हूँ, ஆனா சர்ச்சில் வந்தவன் அந்நிய பாஷை வருது. लेकिन सच में आते अन्य भाषा आती है. பண ஆசை எனக்கு இருக்கு. पैसों का लालच मुझ में है. ஆமா, எப்படியா அது பண ஆசை. कैसे भी पैसों का लालच. ஆனா சர்ச்சில் வந்தவன் அந்நிய பாஷை பேசுறேன். लेकिन चर्च के अंदर रहते ही अन्य भाषा बोलता हूँ. ஆமென். आमीन. அநியாயமா சம்பாதிக்கிறேன், अन्याय से कमाता हूँ, ஆனா சர்ச்சில் வந்து அந்நிய பாஷை பேசுறேன். लेकिन चर्च में आके अन्य भाषा बोलता हूँ. வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன், वचन को नहीं मानूंगा, ஆனா சந்தல பல लेकिन चंदला बोला. சர்ச்சில் வந்தவன் வருது. என்ன ஆவி? चर्च में आते आते क्या है. ஆமென். आमीन. ஆமென். आमीन. ஊழியனுக்கும் தேவனுக்கும் எதிர்த்து நிற்பேன், सेवक और परमेश्वर के विरुद्ध खड़े रहूंगा, ஆனா வாயில ஜெபம் பண்ண உட்கார்ந்த உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகிரும். लेकिन प्रार्थना करने के लिए बैठते ही मुंह में गाड़ी शुरू हो जाएगी. டீசல் இன்ஜின் ஸ்டார்ட் ஆனது மாதிரி தான் சிலருக்கு ஸ்டார்ட் ஆகும். डीजल के इंजन जैसे शुरू होती है वैसे स्टार्ट होती है. பக்கத்திலே சிலருக்கு உட்கார முடியாது, பார்த்துடுங்க. बगल में कोई बैठ नहीं सकता कुछ समय. என்ன ஆவி? कौन सी आत्मा? சொல்லுங்க, बोलिए. சொல்லுங்க. बोलिए. கடைசியா சொல்றேன், अंत कहता हूँ, என் மனசாட்சி சொல்லுச்சு, मेरा मन का विवेक ने मुझसे நான் कहा பண்றது தப்பு, मैं जो कर रहा हूँ गलत है, நான் பண்றது தப்பு. मैं जो कर रहा हूँ गलत ஆனா है, என் வாயில அந்நிய பாஷை வருது, लेकिन मेरे मुंह में अन्य भाषा आती है. அந்நிய பாஷை வருது. अन्य भाषा आती है. என்ன ஆவி? कौन सी आत्मा? என்ன ஆவி? कौन सी आत्मा? அந்த கிறிஸ்துவின் ஆவி. मसीह की विरोधी की आत्मा. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஒருத்தர் சொன்னார் ஒரு நாள், एक जन ने एक दिन कहा,
நான் பாவம் செய்த போது मैंने जब पाप किया, என்னை விட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எடுபட்டு போச்சு. मुझसे पवित्र आत्मा का अभिषेक उठा लिया गया, என்னை விட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எடுபட்டு போச்சு. मुझसे पवित्र आत्मा का अभिषेक छीन लिया गया। அதுதான் கரெக்ட். वही सही है। உன்னை விட்டு நீ பாவம் செய்த போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எடுபட்டு நீ அந்நிய பாஷை பேசாமல் இருப்பது சரியான நிலை. तू पाप करते समय पवित्र आत्मा तुझसे हटकर तू अन्य भाषा नहीं बोल पा रहा है, वही सही स्थिति है। நான் உனக்கு சொல்லுகிறேன், அது தவறு இல்லை. मैं तुझसे कहता वो गलत नहीं है। உன் பாவத்தை அறிக்கையிடும் போது, पाप को कबूल करते समय தாவீதுடைய ஜெபத்தை கேட்டு ரட்சிப்ப மறுபடி கொடுத்து பரிசுத்த ஆவியானவரை மறுபடியும் கொடுத்தவர் மறுபடியும் உனக்கு தருவார். दाऊद की प्रार्थना को सुनकर उसे उद्धार जो फिर से दिए और पवित्र आत्मा जो फिर से दिए, वो तेरी प्रार्थना को सुनकर तुझे भी देंगे। அல்லேலூயா. हालेलुया। இது என்னது? ये क्या है? என்ன கலர்ல இருக்குன்னு சொல்லுங்க. ये ஒயிட் கலர். பரிசுத்தம்னு சொல்றேன். ये सफेद पवित्र है करके रख लीजिए। பரிசுத்தம். पवित्र। இப்ப இந்த டப்பால காலா பெயிண்ட் இருக்கு. अभी इस डब्बे के अंदर काला पेंट है, பாவம். पाप। இதை இந்த டப்பால நான் போட்டு எடுத்துட்டேன். अभी उसे इस डब्बे में डाल के उठा लिया। கலர் எப்படி மாறிச்சு? क्या कलर रंग का हो गया? கருப்பு. काला। இப்ப பரிசுத்தம் தெரியுதா பாவம் தெரியுதா? अब पवित्रता दिख रहा है या पाप दिख रहा है? முதல்ல வெள்ளையா இருந்துச்சு, பரிசுத்தமா இருந்துச்சு. पहले सफेद था, गोरा था, पवित्र था। பெயிண்ட்ல போட்டு எடுத்தேன். पेंट में डाल के निकाला, பாவத்துல விழுந்து வந்துச்சு. पाप में गिर के उठ के आया। பரிசுத்தம் எங்கேயாவது தெரியுதா? पवित्रता कहीं पर दिख रहा है क्या? பரிசுத்தம் எங்கேயாவது தெரியுதா? पवित्रता कहीं पे दिख रहा है क्या? சிலர் நினைக்கிறாங்க கொஞ்சம் பரிசுத்தம் கொஞ்சம் பாவம். कुछ लोग क्या सोचे, थोड़ा पवित्रता थोड़ा पाप। பாவத்துல விழுந்தா பாவம் தான் என்ன காலா ஓகேயா. पाप में गिरेगे तो पाप ही है, काला हो गया। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। போன வாரம் ஒருத்தருக்கு வீட்டுக்கு போயிருந்தேன் வந்துங்க. पिछले हफ्ते के घर पर गया था, உடம்பு சரியில்லாம படுத்துக்கிட்டு இருக்காரு. वो बीमार से पीड़ित तो लेटे हुए थे, ரொம்ப சீரியஸா தான் இருக்காரு. बहुत ही सीरियस है। அங்க கிடந்துக்கிட்டும் பீடி பிடிச்சிட்டு இருக்காரு. वहां पर लेटे हुए भी बीड़ी पी रहे। அர்ச்சனார் காலையில நான் மோகன் சிலாசரனுடைய மெசேஜ் எல்லாம் நல்லா கேட்பேன். मैं सवेरे भोर को मोहन सिलास भाई के संदेश सब सुनता हूँ। அதுக்கு பிறகு 1-2 பீடி பிடிப்பேன். उसके बाद 2-3 बीड़ी पीता हूँ। Praise the Lord. प्रेज द लॉर्ड। காலையில நிறைய ஒரு கிளாஸ் வெள்ளை பால் குடியும். सुबह अच्छे से 1 गिलास सफेद दूध पीजिए மத்தியானம் 2 சொட்டு விஷத்தை குடியும். और दोपहर को 2 बूंद जहर पिए। சொல்லாம இருந்திருப்பேன்னு நினைச்சீங்களா? आपको लगता है कि मैं नहीं बोला रहेगा? மோசமான வாயம் வாய். मेरा मुंह एकदम बुरा है। ஆமே. आमीन। முகத்துக்கு முகம் தான் எவரா இருந்தாலும் சரி. आमने सामने जो कोई भी हो, பயப்பட வேண்டியது இயேசுவுக்கும் வேத வசனத்துக்கு மட்டும்தான் பயப்படுவேன். डरना है सिर्फ यीशु मसीह के लिए और पवित्र शास्त्र के वचन के लिए। ஜீவனுக்கு கூட பயப்பட மாட்டேன். जीवन के लिए भी नहीं डरूंगा। கர்த்தர் பவுல் சொல்லியிருக்கார், சாவு எனக்கு ஆதாயம். पौलुस ने कहा है, मृत्यु मेरी जीत है। என்னை யாரும் வெறுக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன். मुझसे कोई नफरत करने से मैं नहीं डरूंगा। சத்தியத்தை சொன்னா சத்துருவாகத்தான் செய்வோம். सत्य कहेंगे तो शत्रु बनेंगे ही। தெளிவா சொன்னேன். साफ कहा। 2 கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. விஷத்தை குடியோன்னு சொன்ன உடனே मैंने जैसे कहा कि जहर पियो तो दोनों आंख से आंसू आया। பத்தியாளா சிலருக்கெல்லாம் சத்தியத்தை சொல்றதுக்கு விஷத்தை குடியோனா தான் சத்தியம் சொல்றவன் இருக்கு. देखिए ना, कुछ लोग को सत्य बोलने के लिए जहर पी ऐसा बोल के सत्य बोलना पड़ता है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப நம்ம பாவத்துல விழுந்துட்டோம்ல. अब पाप में गिर गए ना, இப்ப நான் இயேசுவின் ரத்தம் இங்க வச்சிருக்கேன் வைங்க. अब यीशु का लहू में यहाँ पर रख लीजिए। இப்ப நான் இந்த பாவத்தை இயேசுவின் ரத்தத்துல மூழ்கி அடிச்சிட்டேன். अब इस पाप को यीशु के लहू में डुबा दिया। கிருபை என்ன தெரியுமா? अनुग्रह क्या है पता है क्या? அவ்வளவு பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சு மறுபடியும் பரிசுத்தமா நிறுத்திடுவார். सारे पापों को क्षमा कर परमेश्वर फिर से पवित्र किए। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அதனால தேவ பிள்ளைகளே, इसीलिए परमेश्वर के बच्चों, ஒன்றை புரிந்து கொள்ளணும். एक बात समझ लेना है, வாழ்க்கையில பாவம் வந்துட்டுன்னு வைங்களா, जीवन में पाप आ गया तो தாவீத மாதிரி அறிக்கையிட்டணும். दाऊद की तरह अंगीकार करना है। அதுக்கு பிறகு அந்நிய பாஷை பேசணும்னு பிரயாசப்படாத. उसके बाद अन्य भाषा बोलने के लिए प्रयास मत அதுக்கு பிறகு कीजिए। உனக்கு அபிஷேகம் இருக்கிறதா நடிச்சுக்க வேண்டாம். उसके बाद तेरे अंदर अभिषेक करके नाटक मत कर। ரட்சிப்பு போனதுக்கு பிறகு उद्धार जाने के बाद நீ பேசுகிற அந்நிய பாஷையே तू जो अन्य भाषा बोलता है அந்த கிறிஸ்துவின் ஆவியே. मसीह की विरोधी की आत्मा है। ரட்சிப்பு போனதுக்கு பிறகு उद्धार जाने के நீ बाद செய்கிற அற்புத அடையாளங்கள், तू जो अद्भुत चमत्कार
चमत्कार करता है, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறது அல்ல. पवित्र आत्मा से नहीं होता, ஏமன் அந்தி கிறிஸ்துவின் ஆவியினால் நடத்தப்படும். मसीह के विरोधी की आत्मा से होता है। ரட்சிப்பு போன பிறகு उद्धार के जाने के நீ बाद பிசாசை துரத்துகிறாய் என்றால் तू शैतान को भगाता है तो அந்தி கிறிஸ்துவின் ஆவியினால் துரத்துகிறாய். मसीह के विरोधी की आत्मा से तू भगाता है। ரட்சிப்பை ஏமன் இழந்த பிறகு उद्धार को खोने के बाद தரிசனம் உண்டாகிறதுன்னு சொன்னா दर्शन आता है तो மெயின் லைனே போயிட்டு अरे मेन लाइन ही चले गया, வேற லைன்ல கனெக்ஷன் ஆயிருக்கு. दूसरे लाइन से जुड़ गया है। ஹல்லேலூயா हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। கிருபை இழந்துட்டோன்னு நினைச்சுக்க. अनुग्रह खो दिए करके रख ले, கர்த்தர் கிருபை என்ன தெரியுமா? लेकिन परमेश्वर का अनुग्रह क्या है? அவித மாதிரி ஆண்டவர் சமூகத்துல दाऊद की तरह परमेश्वर के सामने பாவம் செய்த ஆண்டவரே मैंने पाप किया, प्रभु என்ன மன்னிச்சிருங்க, मुझे क्षमा कीजिए, ரட்சிப்பு எனக்கு தாங்க, उद्धार को मुझे दीजिए, பரிசுத்த ஆவி எனக்கு தாங்கனா पवित्र आत्मा मुझे दीजिए करके कहोगे तो மறுபடியும் ஆண்டவர் மெயின் லைன்ல உன்னை கனெக்ட் பண்ணிடுவார். फिर से परमेश्वर तुझे मेन लाइन में जोड़ देंगे। நான் உனக்கு சொல்லட்டா, मैं आपसे कहूँ क्या? பாவம் செய்யாத பரிசுத்தவான் பூமியில ஒருத்தரும் கிடையாதுங்க. अरे पाप नहीं किया पवित्र भक्त ऐसा कोई धरती पर नहीं, அத்தனை மனுஷனை இடறுகிறவன் தான். सारे मनुष्य ठोकर खाते गए। அல்லேலூயா. हालेलुया। பாவமே செய்யலன்னு சொன்னா அவன மாதிரி பாவி வேற யாரும் கிடையாது. अरे मैंने एक भी पाप नहीं किया ऐसा कोई कहता है तो उसके जैसा बड़ा पापी और कोई नहीं। அத்தனை மனுஷனை இடறுகிறவன் தான். सारे मनुष्य ठोकर खाते, लेकिन பாவம் செய்யும் போது पाप करते समय மனம் திரும்புதல் இருக்கு பாருங்க, जो मन फिराना है ना, மறுபடியும் ரட்சிப்புக்குள்ளால வருகிற பாருங்க, जो फिर से उद्धार में आता है ना, அவன் தான் பாக்கியவான். वही धन्य है, அவன் தான் பாக்கியவான். वही धन्य है। அவனை தான் கர்த்தர் நேசிக்கிறார். उससे ही प्रभु प्यार करते, அவனை தான் கர்த்தர் கிருபையாய் நிலைநிறுத்த விரும்புகிறார். उससे ही प्रभु अनुग्रह से खड़ा करना चाहते हैं। இன்னைக்கு பகல் வேளையில इस दोपहर के समय ஏதோ ஒரு ஆவி உனக்குள்ளால கிராஸ் ஆகி வந்திருக்கலாம். कोई एक आत्मा तेरे अंदर क्रॉस होकर आया है। ஆமென். आमीन। அது வந்ததின் அடையாளமே ஜீவனத்தின் பெருமை தான். उसके आने की निशानी है जीविका का घमंड। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। என்னுடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, நீ ஆண்டவர்ட்ட ஒன்னு ஒப்பு கொடுத்தா हाथ परमेश्वर तुझे समर्पण करेगा तो கர்த்தர் உன்னை மறுபடியும் நிலைநிறுத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். परमेश्वर तुझे फिर से खड़ा करने के लिए काफी है। ஒரு தேவ பிள்ளை एक परमेश्वर का बच्चा உலகத்தால் கரைப்படாமல் வாழுவதற்கு தன்னை காத்துக்கொள்ள வேண்டாம். इस दुनिया से अपने ऊपर दाग कलंक ना लगे कर अपने आप को संभाल कर सुरक्षित रखना है। இயேசு கிறிஸ்துவோட வருகையில யார் தான் பரலோகத்துக்கு போவாங்க தெரியுமா? यीशु मसीह के आते समय कौन उसके साथ स्वर्ग राज जाएंगे पता है क्या? உலகத்தால் கரைப்படாதவர்கள். जो दुनिया से कलंकित नहीं हुए। கரைப்பட்டுட்ட कलंक लग गया பரவாயில்ல, कोई बात नहीं, இயேசுப்பாவுடைய ரத்தம் यीशु पिता का लहू சகல பாவங்களையும் கழுவி உன்னை சுத்திகரிப்பதற்கு அது போதுமானதா இருக்கு. सारे पापों को धोकर शुद्ध करने के लिए काफी है। சகல பாவங்களையும் கழுவா. सारे पापों को धोएगा, தாம்பரம் போல் உன் பாவம் இருந்தால चाहे वह अर्गवानी रंग के भी तेरा पाप क्यों ना हो। ஆண்டவருடைய ரத்தம் வெண் பஞ்சை போல உன்னை மாற்றுவதற்கு போதுமானது. परमेश्वर यीशु का लहू तेरे पापों को जो है सफेद उनके समान बदलने के लिए काफी இன்னைக்கு है। வரைக்கும் ஆண்டவர் கிருபையினால நாட்களை கூட்டி தந்துட்டு இருக்காரு. आज के दिन तक परमेश्वर अनुग्रह से तेरे दिन को बढ़ा कर दे रहे। எதுக்கு தெரியுமா? जिसके लिए पता है क्या? மனம் திரும்புவதற்குள் வருவதற்காக, तुम मन फिराने के अंदर आने के लिए, வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்காக. मौके को इस्तेमाल करने के लिए। ஒருவேளை இதுவரைக்கும் ரட்சிப்பை இழந்தும் நீ அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருப்பேனா? हो सकता है तो उद्धार को खोकर अभी तक अन्य भाषा बोल रहा है तो நேர்ந்து பேசாத, முதல்ல அதை ஸ்டாப் பண்ணு. आज से तू उसे बोल मत, उसे बंद कर। ஆண்டவர்ட்ட பாவத்தை அறிக்கையிடு, परमेश्वर से पाप को अंगीकार कर, மன்னிப்பு கேளு. क्षमा मांग। ஆண்டவர் மன்னிச்ச பிறகு மறுபடியும் அவரே உன்னை நிரப்புவதற்கு போதுமானவர். परमेश्वर तुझे माफ करने के बाद वही तुझे फिर से भरने के लिए काफी है। சொல்லட்டா, तो उससे एक बात कहूं क्या? இன்னைக்கு வரைக்கும் உனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கிடைக்கலனா, तुझे आज के दिन तक पवित्र आत्मा का अभिषेक नहीं मिला है तो ஆண்டவருடைய தவறு அல்ல, परमेश्वर की गलती नहीं। ரட்சிக்கப்பட்ட उद्धार पाया ஆனா இன்னும் மனம் திரும்புதலுக்குள் வரல. लेकिन अभी भी तो मन फिराने के अंदर नहीं आया। சரியான ரட்சிப்பு உனக்குள்ள இல்ல. सही उद्धार तेरे अंदर नहीं है। ரட்சிப்பு உடைஞ்சு கிடக்குது. उद्धार टूटा हुआ है। அதனால தான் பரிசுத்த ஆவி ஆண்டவருக்கு தர முடியல. इसीलिए परमेश्वर तुझे पवित्र आत्मा नहीं दे पा रहे। பரிசுத்த ஆவியோட கனெக்ஷன் இல்லனா, पवित्र आत्मा के साथ कनेक्शन नहीं है तो கண்டிப்பா வேற ஒரு ஆவியோட உனக்கு கனெக்ஷன் இருக்கும். जरूर तेरे आत्मा का कनेक्शन किसी और आत्मा के साथ होगा। ஒரே ஒரு ஆவி அந்தி கிறிஸ்துவின் ஆவி. एक ही आत्मा मसीह की विरोधी की आत्मा। ஹalleluya, हालेलुया। அதுக்குள்ளால சிக்குண்டு கிடக்க கூடாது. उसके अंदर फंस कर मत बैठिए। ஏகர் அதை ஃபாலோ பண்றாங்க, अनेक उसके पीछे जाने இந்த गए। சபை அதை ஃபாலோ பண்ண கூடாது. ये कलीसिया उसके पीछे नहीं जाना चाहिए। பிள்ளைகள் இதை ஃபாலோ பண்ண கூடாது. मेरे बच्चे उसके पीछे नहीं जाना चाहिए। ஒரே ஒரு ஆவியினால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். एक ही आत्मा से काबू किए जाने चाहिए। பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा से। கண்களை மூடுவா. आंखों को बंद करेंगे। இடத்துல எல்லாரும் எழுந்திருக்க ஆரம்பிப்பா.
बैठे हुए जगह पर सभी खड़े हो जाएंगे। எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். सभी जन परमेश्वर को देख के प्रार्थना करेंगे। எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். सभी जन परमेश्वर को देख के प्रार्थना करेंगे। பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. पवित्र आत्मा मदद करेंगे। பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. पवित्र आत्मा हमारी मदद करेंगे। பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. पवित्र आत्मा हमारी मदद வலது करेंगे। கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி दाहिने हाथ को स्वर्ग की ओर उठाकर ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி एक ही मिनट आंखों को बंद करके இருதயத்தின் ஆழத்திலிருந்து दिल के गहराई से மெல்லிய சத்தத்துல धीमी आवाज में வாய் திறக்கப்படாம இருந்தா கூட பரவாயில்லை. आपका मुंह नहीं खुलेगा तो भी कोई बात नहीं। கண்கள் மூடி இருக்கட்டும். आंख बंद रहे। உன் வலது கரம் உயர்த்தப்படட்டும். दाहिना हाथ ऊपर उठे। ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்டு பாரு. परमेश्वर को देखकर एक ही बात तू पूछ, என் ரட்சிப்பு எங்கே உடைந்து போனது? मेरा उद्धार कहां पर टूटा हुआ है? வாய் திறந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. பாத்துக்க, मुंह खोलकर बोलने की आवश्यकता नहीं। ஆண்டவர்ட்ட கேளு. परमेश्वर से मांग, என் ரட்சிப்பு உடைவதற்கான காரணம் என்ன ஆண்டவரே? मेरा उद्धार टूटने का कारण क्या है? என் ரட்சிப்பு உடைவதற்கான காரணம் என்ன? मेरा उद्धार टूटने का कारण क्या है? என் ரட்சிப்பு உடைந்ததனால் मेरा उद्धार टूटने की वजह என் से அபிஷேகம் உடைஞ்சு போச்சு. मेरा अभिषेक टूट गया। ஆவியின் கிருபை வரங்கள் அத்தனையும் உடைஞ்சு போச்சு. आत्मा के वरदान फल सब टूट गए। ரட்சிப்பின் மேல் அஸ்திபார ரட்சிப்பின் அஸ்திபாரத்தின் மேல் போட்ட சகலமும் உடைஞ்சு போச்சு ஆண்டவரே. उद्धार करके नींव के ऊपर डाला गया सारी चीजें टूट गई। கண்களை மூடுறியா? आंख बंद कर रहा है क्या? ஒரே ஒரு நிமிஷம். एक ही मिनट। ஒரு கையை நெஞ்சில வச்சுக்க. एक हाथ को दिल में ஒரு रख கையை ले கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி और एक हाथ को आकाश कर उठाकर ஆண்டவரை பார்த்து परमेश्वर को देखकर நீயே ஆண்டவர்ட்ட கேளு. तू ही परमेश्वर से मांग, ரட்சிப்பு எதனால் உடைந்தது? उद्धार किस वजह से टूटा? நீர் எனக்கு தந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நான் எங்கே இழந்தேன்? आपने मुझे दिया बहुमूल्य उद्धार को मैंने कहां पर खोया? வேதம் சொல்லுகிறது, वचन कहता இந்த है விலையேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? इस बहुमूल्य उद्धार के विषय हम निश्चिंत रहेंगे तो हम दंड से कैसे बच सकते हैं? இன்னைக்கு பகல் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். इस दोपहर के समय पवित्र आत्मा तुझसे बात कर रहे हैं। உன் உடைக்கப்பட்ட ரட்சிப்புக்கு பின்னால் ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவி செயல்படுகிறது இல்லையா? तेरे टूटे हुए उद्धार के पीछे मसीह के विरोधी की आत्मा कार्य कर रही है ना? கனெக்ஷன் அந்தி கிறிஸ்துவோடு ஏற்பட்டிருக்கு. कनेक्शन मसीह के विरोधी के साथ जुड़ा है। இன்னைக்கு காலை நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுக்கறியா? आज सुबह के समय परमेश्वर के सम्मुख समर्पण करता है क्या? தாவீதை போல ஜெபம் பண்றியா? दाऊद की तरह प्रार्थना करता है क्या? மறுபடியும் திரும்ப வருகிறேன். फिर से मैं आता हूं प्रभु। இன்னைக்கு பகல் நேரத்தில் எத்தனை பேருக்கு அந்த ரட்சிப்பு மறுபடி அவசியம் என்று விரும்புகிறீர்கள்? आज दोपहर के समय कितने लोग के लिए वो उद्धार अवश्य करके सोच रहे வலது हो? கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவர்ட்ட சொல்லு. दाहिने हाथ को स्वर्ग की ओर उठाकर परमेश्वर को देखकर बोलो, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தாரோ. उद्धार का आनंद मुझे फिर से दो। எத்தனை பேர் சொல்ல போறீங்க? कितने लोग बोलेंगे? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? कितने लोग बोलेंगे? இப்ப வாய் திறந்து சொல்லுங்க. मुंह खोलकर बोलिए, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு மறுபடியும் திரும்ப தாரோ. उद्धार का आनंद मुझे फिर से दीजिए। உம்மோடு உள்ள கனெக்ஷன் எனக்கு உறுதியாகணும். आपके साथ का कनेक्शन मजबूत हो। ஆண்டவரே, परमेश्वर உலகத்தின் ஆவியோடு दुनिया की आत्मा से, கிறிஸ்துவின் ஆவியோடு मसीह के विरोधी की आत्मा से எனக்கு கனெக்ஷன் இருக்க கூடாது. मेरा कनेक्शन नहीं रहना ஒரே चाहिए। ஒரு கனெக்ஷன் தான். एक ही कनेक्शन, அது மெயின் கனெக்ஷன் பரிசுத்த ஆவியானவரோட. वो मेन कनेक्शन पवित्र आत्मा के साथ। எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? कितने लोग प्रार्थना करेंगे? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? कितने लोग प्रार्थना करेंगे? எதனால் ரட்சிப்பை இழந்தா? किस वजह से उद्धार को खोया? எதனால் ரட்சிப்பை இழந்தா? किस वजह से उद्धार को खोया? மனம் திரும்பிக்க. मन फिरा ले। மறுபடியும் அந்த வசனத்தை சொல்கிறேன். फिर से उस वचन को कहता हूँ, விலையேறப்பட்ட ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? बहुमूल्य उद्धार के विषय हम निश्चिंत रहेंगे तो दंड से कैसे बच सकते? கிறிஸ்தவ வாழ்க்கையில ரட்சிப்பு தாங்க பேசிக் பேசிக் பேசிக். मसीह जीवन में उद्धार की नींव है, नींव है। பாவம் செய்யும் போது ரட்சிப்பு உடைஞ்சிரும். पाप करते समय उद्धार टूट जाएगा। உடைஞ்சிட்டு மீதி எல்லாம் சுக்குநூறாயிரும். टूट गया तो बाकी सब चकनाचूर हो जाएगा। வாழ்க்கை சாதா மனுஷன மால மாறிடுவே.
तेरा मनुष्य साधारण मनुष्य की तरह हो जाएगा, வேறே ஆவியோட கட்டுப்படுத்தப்பட்டுருவேன். दूसरे आत्मा से तू चलाया जाएगा. கண்களை மூடி ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, आंख बंद करके परमेश्वर को சத்தமா देखकर சொல்லுங்க, बोलिए, ஆண்டவரே, बोल के बोलिए, परमेश्वर நான் மறுபடியும் வருகிறேன். मैं फिर से आता हूँ, மறுபடியும் என்னை உயிர்ப்பிக்க வேண்டும். फिर से मुझे जिलाइए, மறுபடியும் எனக்கு கிருபை தர வேண்டும். फिर से मुझे अनुग्रह दीजिए, மறுபடியும் ரட்சிப்பை எனக்கு தர வேண்டும். फिर से उद्धार मुझे दीजिए, மறுபடியும் உம்மோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். फिर से आपके साथ रिश्ता बनाना चाहता हूँ, மறுபடியும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தாரோ, फिर से पवित्र आत्मा का अभिषेक दीजिए, கிருபை வரங்களை தாரோ, अनुग्रह वरदान ஜீவ दीजिए, புஸ்தகத்தில் பேர் எழுதப்படட்டும். जीवन के पुस्तक में नाम लिखा जाए. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, मेरी मदद कीजिए प्रभु, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. मेरी मदद कीजिए प्रभु. எத்தனை பேர் தீர்மானம் பண்ணிக் கொள்கிறீர்கள்? कितने लोग फैसला कर लेते हैं கடைசி வரைக்கும் अंतिम நான் तक ரட்சிப்பை காத்து கொண்டு வாழ விரும்புகிறேன். मेरे उद्धार को बचाकर जीना चाहता हूँ. ஒரு ரகசியத்தை சொல்லித் தரேன். एक रहस्य सिखाता हूँ. ஒருவேளை உன் வாழ்க்கையில எப்ப பாவம் வந்தாலும் சரி, பாவம் வரக்கூடாது, வந்துச்சுன்னாக்க हो सकता है तेरे जीवन में पाप नहीं आना चाहिए, लेकिन आ गया तो அப்பவே தாவீது மாதிரி அழுதுருன, तभी तुरंत दाऊद की तरह रो, மன்றாடு, गिड़गिड़ा, பாதத்தை பிடிச்சு அழு. उनके चरणों को पकड़ के रो. உன் பாவத்தை மன்னிச்சுவார், तेरे पाप को क्षमा करेंगे, சுத்திகரிச்சுவார். शुद्ध कर देंगे. மறுபடி விழணும்னு தீர்மானம் பண்ணக்கூடாது. दोबारा गिरने का फैसला मत कर. மறுபடி அந்த பாதையை தெரிந்தெடுக்க கூடாது. दोबारा उसी रास्ते को मत चुन. கர்த்தருக்கு பிரியமா வாழ தீர்மானம் பண்ணிக்க. परमेश्वर के प्रिय जीने के लिए फैसला कर ले. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். यीशु जल्द आने वाले हैं. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். यीशु जल्द आने वाले இயேசு हैं. சீக்கிரமாய் வரப்போகிறார். यीशु जल्द आने वाले हैं. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. पवित्र आत्मा, आप हमसे बातें के वचनों के लिए धन्यवाद. ஆண்டவருடைய கிருபையின் நிழல் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். परमेश्वर के अनुग्रह की छाया हमारे ऊपर, इसलिए स्तुति हो. இந்த வார்த்தைகளின் நிறைவினால் எங்களை நிரப்பி அனுப்புகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். इन वचनों की भरपूरी से हमें भर कर भेज रहे, इसके लिए स्तुति हो. இந்த வார்த்தை எங்கள் இருதயங்களை மறுபடியும் தட்டி எழுப்பட்ட, ये वचन फिर से हमारे हृदय को खटखटा कर उठाए. மனம் திரும்புதலுக்குள் வருவதற்கு, ரட்சிப்புக்குள் வருவதற்கு உதவி செய்யுங்க. मन फिराने में आने के लिए, उद्धार में आने के लिए फिर से मदद कीजिए. பரியந்தம் ரட்சிப்பை காத்துக்கொள்ள உதவி செய்ய. आगमन तक उद्धार को बचाकर रखने में मदद कीजिए. பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்புங்க. बच्चों को शांति के साथ भेजिए. துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा आपको देते हैं. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते, प्रार्थना सुनिए अच्छे पिता. மில்கர் बोलिए ஆமென். आमीन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் पवित्र आत्मा की एकता, शांति और आनंद உங்களை இவரோடு மீண்டும் மீண்டும் சதா காலங்களில் आपके में सदा काल के இயேசு लिए கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो. ஆமென். आमीन. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. அல்லேலூயா.